அந்தணர் எக்ஸ்ரே மாணிக்கம் மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வணிகமும், ரங்கூனிலும் தமிழ்நாட்டிலும் விவசாயம் உள்ளிட்ட தொழில்களையும் செய்து வந்த பெரும் செழிப்புமிக்க பெரிய கருப்பன் பெரியநாச்சி ஆகியோருக்கு மகனாக 1937ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் நாளில் பிறந்தார். இரண்டாம் உலகப் போருக்கு பின்னால் தந்தை ரங்கூனிலேயே தங்கிவிட தாயாருடன் வசித்து வந்த மாணிக்கம் 1958ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் நாள் ரயில்வே துறையில் பணிக்கு சேர்ந்து 1989ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் விருப்ப ஓய்வு பெற்றார். அரசு பணியில் இருந்த 33 ஆண்டு காலத்திலும் ஓய்வுக்கு பிறகான காலத்திலும் சமூக பணியை மூழ்ச்சென வாழ்ந்தார். இறுதி காலத்தில் சிவகங்கை மாவட்டம் குருகாடிப்பட்டி என்னும் சொந்த சிற்றூரில் தன் இணையர் சிவபாக்கியம் அம்மையாருடன் வசித்து வந்த அவர் 2023ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் நாள் இயற்கை எய்தினார். சமூகத்தையும் அதன் சிக்கல்களையும் ஊடுருவி பார்த்துணர்வதில் வல்லவராக அவர் திகழ்ந்ததனால் எக்ஸ்ரே என்னும் அடைமொழியுடன் எக்ஸ்ரே மாணிக்கம் என்று பெயர் பெற்று விளங்கினார். சகோதரர் மாணிக்கம் அவர்களை பற்றி நான் அடிக்கடி நினைப்பது உண்டு. சற்றேறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் தமிழகத்திலே ஒடுக்கப்பட்ட பிற மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து அவர்கள் உரிமை போராட்டங்களை பல பகுதிகளிலே முன்னின்று நடத்தி களப்பணியாற்றியவர், சிறந்த கருத்தியலாளர், அம்பேத்கரிய சிந்தனையாளர், பௌத்த நெறியாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்நாளில் ஒரு சீரிய லட்சியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு சீரிய கொள்கைவாதி. அது பாஸ்டர் அம்பேத்கருடைய புத்தாண்டிஸ் தம்மா என்கிற பௌத்தர்களுடைய ஒரு பைபிளை போல, குரானை போல ஒரு வழிநூலான அந்த பௌத்த நூலை தமிழிலே கொண்டு வர வேண்டும் என தீராத வேட்கையை வைத்திருந்தவர். அதற்காக பல ஆண்டுகள் தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். முதல்ல எக்ஸ்ரே மாணிக்கம் என்ற பெயர் எனக்குள் உள்வந்ததே பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய அற்புதமான படைப்பான புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா என்ற நூலினை புத்தமும் தம்மமும் என்று பேராசிரியர் பெரியார்தாசன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்த அந்த நூலுடைய முன்னுரையில் ஐயா பெரியார்தாசன் சொல்லியிருப்பார். அதில் ரொம்ப முக்கியமாக எக்ஸ்ரே மாணிக்க ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லியிருப்பார். இந்த மொழிபெயர்ப்புக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். முதல்ல எக்ஸ்ரே மாணிக்கம் எழுதுனது தான் இந்த புக்கில் இருக்குங்க. புத்தரும் அவர் தம்மமும் பௌத்தம் ஒரு பார்வை எக்ஸ்ரே மாணிக்கம் அவரது தான் முதல் பகுதியில் இருக்கும். அடுத்த பகுதியில் புத்தரும் அவர் தம்மமும் நூலின் உள்ள நுழைய முன் அப்படின்னு நான் எழுதியிருப்பேன். அதுக்கு பிறகு தான் பெரியார்தாசனுடைய அந்த இது இருக்கும். புத்தரும் அவர் தம்மமும் அவருடைய இது இருக்கும். எக்ஸ்ரே மாணிக்கம் அவங்களுடைய முக்கியமான ஒரு பங்களிப்பாக இந்த மொழியாக்கல் நூலை குறிப்பிட முடியும். அதை பெரும்பகுதியை பெரியார்தாசன் மொழியாக்கம் பண்ணியிருந்ததா சொன்னாலும் அவருடைய மொழியாக்க திருத்தங்கள் கூடவே இருந்தது. எல்லா பணிகளையும் எக்ஸ்ரே மாணிக்கம் அந்த நூலாக்க பணியில் இருந்தார் அப்படிங்கிறத பெரியார்தாசன் குறிப்பிடுறாரு. அந்த வகையில் அவருடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இந்த நூலுடைய மொழியாக்கத்தை சொல்ல முடியும். நேரில் நான் ஒரு முறை பேராசிரியர் பெரியார்தாசனிடம் பேசி கொண்டிருந்த பொழுது இவர் எக்ஸ்ரே மாணிக்கம் ஐயாவுடைய பங்களிப்பு இந்த நூல் வெளிவருவதற்கு எவ்வளவு சிறந்தது என்பதை சொல்லியிருக்கிறார். தனியாக திருவல்லிக்கேணியில் ரூம் போட்டு நைட் அண்ட் டே உட்காந்து இதை சரி பார்த்து இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோங்க. அம்பேத்கர் எழுதிய எந்த ஒரு எழுத்தும் மாறிவிடக்கூடாது என்பதற்காகவும், அதே மாதிரி இந்து மத கருத்துடைய வார்த்தைகள் எதுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், மற்ற மதங்களுடைய கருத்துக்களை சொல்லடைகள் அதில் வந்துவிடக்கூடாது இருக்கும். பௌத்த நெறி வாழ்க்கையினுடைய நெறிகள் மட்டுமே வர வேண்டும், பௌத்த வாழ்க்கை மட்டும் வரணும். திரிவீடகத்தினுடைய சொற்றொடர்களை கையாண்டு இந்த நூல் பூரா பார்த்தீங்கன்னா எந்த விதமான கலப்படம் இல்லாத பௌத்த வார்த்தைகளை மட்டுமே கோர்த்தெடுத்து நிர்வாணன்ற வார்த்தை கூட நிர்வாணம்னு எழுதியிருந்தார். எங்கள் மூலமாக தான் அதுக்கு நிபானன்றதை அவர் தெரிஞ்சுக்கிட்டார்.
நிப்பானா என்கிறது பாலிமொழி சொல், நிர்வாணா என்கிறது சமஸ்கிருத சொல். இந்த வார்த்தைகளை எப்படி கையாளுறதுன்னா, இன்றைக்கு உள்ள தேரவாத பௌத்தம் என்பது பாலி மொழியிலேயும் மகாயான பௌத்தம் என்பது சமஸ்கிருத மொழியில் இருக்கிறது. ஆகவே இந்த மொழியில் எப்படி கையாள்வது? ஏன்னா பாலி மொழி வார்த்தை வருகின்ற இடத்துல சமஸ்கிருத வார்த்தையோ, சமஸ்கிருத வார்த்தை வருகின்ற இடத்துல பாலி மொழி வார்த்தையோ. இப்போ தர்மம் என்பது உதாரணமாக சொல்லணும்னா, தம்மம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறாக இருக்குது. அதாவது தர்மம் என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு ஆர்டர் என்று பெயர், தம்மம் என்கிற சொல்லுக்கு கொள்கை, நிலைநிற்று வழிநடத்தும் கொள்கை என்று பெயர். ஆகவே இவையெல்லாம் ரொம்ப அணுகி அதாவது மிகச்சிறந்த பக்குவமாக அவெல்லாம் கையாண்டிருக்கிறான். இந்த மாதிரி வார்த்தைலாம் ரொம்ப அபூர்வமான அது ஒன்று. ரெண்டாவது, பாபா சாஹேப் ஒரு இடத்துல கர்மா என்று எழுதுவார்கள், ஒரு இடத்துல கம்மா என்று எழுதுவார்கள். அதாவது பாலி மொழியில் கம்மா என்றும், இதில் உள்ள சமஸ்கிருதத்தில் கர்மா என்றும் எழுதுவார்கள். ஒரே இதில் எழுதுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இரண்டு மொழியிலும் ஒரே இடங்களில் சொல்லாற்றல் பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே எந்த இடத்துல சமஸ்கிருத மொழி கையாளப்பட்டிருக்கிறது, எந்த இடத்துல பாலி மொழி கையாளப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி அவையெல்லாம் மிக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு. யாரும் எந்த விதமான குறையும் சொல்ல முடியாத மொழிபெயர்ப்பு இது. இதுவரையிலும் எத்தனை புலவர்கள், எத்தனை பேராற்றல் உடையவர்கள், எத்தனை திரைப்படம் அறிந்தவர்கள், பௌத்தம் அறிந்தவர்கள் யாருமே இன்னிடத்தில் இந்த மொழிபெயர்ப்பில் குறை இருக்கிறது என்று சொன்னதும் இல்லை. அதே போன்று பாபா சாஹேப்பினுடைய தம்மத்தில் குறைந்ததாக யாரும் சொல்லவும் முடியாது. அந்த ஒரு ஒப்புமை சொல்ல முடியாத உயர்ந்த நூலுக்கு ஒரு வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி செஞ்சுருக்கிறோம் என்பதில் மிக பெருமையோடு சொல்லுகிறேன். மிக உழைப்பு, அதிகமான உழைப்பு, இரவு பகலான உழைப்புகள். 2 ஆண்டு காலம் கூட அதற்காக அவர்கள் எடுத்திருப்பார்கள். ஒவ்வொரு முறையும் கூடி பேசி அவர் எழுதிய அந்த பக்கங்களை எல்லாம் அவரிடம் படித்து, அதில் அண்ணன் எக்ஸ்ரே மாணிக்கம், எரிமலை ரத்னம் போன்றவர்கள் பல கேள்விகளை எழுப்பி பல திருத்தங்களை தந்து அதற்கு பிறகு அது இறுதியாக்கப்படும். இப்படி 10 பக்கங்களாக, 20 பக்கங்களாக, சில நேரங்களில் 5 பக்கங்கள் கூட என்கிற வகையில இதையெல்லாம் எழுதி சிந்திச்சே செஞ்சுக்கிட்டு இருப்போம். இதில் கூட பெரியார்தாசன் அதை பற்றி மிக அருமையாகலாம் சொல்லுவார். என் அருமை சகோதரர் மறைந்த பெரியார்தாசன் அவர்கள் என்னிடம் சொன்னார், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எப்படி அரசியல் சட்டத்திலே ஒரு பகுதியும் எழுதி அந்த குழுவிலே வைத்து படாத பாடுபட்டு அதை ஒப்புதல் பெறுவதற்கு விளக்கங்களை தந்து அதை செய்தார்களோ, அதை விட கடினமாக நான் இப்போது இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். ஒன்றுக்கும் என்னுடைய அருமை சகோதரர்கள் எக்ஸ்ரே மாணிக்கமும் எரிமலை ரத்னமும் கொண்டு வருகிற திருத்தங்கள் இருக்கிறதே, வார்த்தைக்கு வார்த்தை நான் அவர்களை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. அவர்கள் இந்த வார்த்தை வேண்டாம், வேறு வார்த்தை போடுங்கள் என்று அந்த வார்த்தையை அவர்களே சொல்லுவார்கள். காடுங்கிற கடவுளுங்கிற வரும், சின்ன ஜி போட்டு வரும், பெரிய ஜி போட்டு காடுங்கிற வரும். கடவுள் என்பது வேறு, ஏன்னா தமிழில் வேறு கிடையாது. ஆகவே மிகப்பெரிய தடுமாற்றங்கள். ஆனால் அத்தனையும் நீந்தி போவதற்கு, எதிர்த்து அதை சரியானபடி போவதற்கு வழிவகுத்த திருக்குறள் ஒன்றுமே தான். திருக்குறளும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, திருக்குறளும் புத்தருடைய தம்மபதமும் ஒன்றாக தான் இருக்கிறது. திருக்குறளே தான் ஒன்று. ஏன்னா அதில் அரகத்தோ பகவான்கிற வார்த்தை அரகத்தோ பரகத்தோ என்கிற பாலிமொழி சொல்லுடைய தான் திருக்குறளுடைய ஆதி பகவன், பகவு அப்படிங்கிற வார்த்தை, ஆதி பகவான் தமிழில் வருகிற வார்த்தை. இந்த புத்தரம் ஒரு தம்மத்தை நாங்கள் மொழிபெயர்த்துக்கிட்ட காலத்திலே நான் பம்பாய் போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அங்கே பாபா சாஹேப் புத்தர தம்மாவை பற்றி மொழிபெயர்ப்பு நூல்களில் இப்போ 2-3 காப்பியில் ஒரு காப்பியை இங்கே லைப்ரரி இருக்க கேள்விப்பட்டேன். அப்போ அங்கே போய் நான் லைப்ரரிகிட்ட போயிட்டு பம்பாயுடைய சித்தார்த்தா காலேஜில் போயிட்டு கேட்கின்ற போது அவர் என்னை அழைத்து கொண்டு மாடியில் ரொம்ப பாதுகாக்க வைக்கப்பட்ட புத்தரும் ஒரு தம்முங்கிற நூலை எடுத்து காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா காஸ்பலா புத்தா அப்படின்னு தான் போட்டிருந்தது. அந்த காஸ்பலா புத்தங்கிற தலைப்பை புத்தரும் தம்மன் வருவதற்கு முன்னால் அந்த புத்தகம் 2 கோடு போட்டு 4 இடத்துலையும் பாபா சாஹேப் அவர் இன்சியல் போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய கையெழுத்து போட்டிருந்தார், நான் தான் அடிச்சிருக்கேன்னு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே இன்னொரு பேப்பரை கீழே ஒட்டி புத்தாண்டு இது தம்மா அப்படிங்கிறத பிரசுரிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது தான் காஸ்பலா புத்தாங்கிறது ஏற்கனவே பல பேர் செஞ்சுருக்கனால புத்தரும் தம்மமும் அப்படிங்கிறதில் அவங்க போட்டு எழுதியிருந்தாங்க.
இதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த புத்தகத்துக்கு பல்வேறு விதமான செழிப்புகளை கூட்டணும், தவறுகள் வந்து விடக்கூடாதுங்கிறதுல தார்மீக ரீதியில் உழைத்ததுனால என்றும் என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் என்னுடைய மறைந்த என்னுடைய அருமை சகோதரர் மூப்பா இளரசு அவர் மட்டும் துணைக்கு நிற்காவிட்டால் நான் இதை பாதியிலேயே கூட நான் நிறுத்தி விட்டிருப்பேன். அவர் துணை இருந்து அது நான் அவர்கள் சொல்ல அவர் படியெடுத்து அதில் என்னுடைய வார்த்தைகளில் அதை அவரும் படியெடுத்து அதை முழுமையாக்கிய அந்த சிறப்பில் ஏழரசுக்கு ஒரு தனி இடம் உண்டு என்று பெரியாதாசன் அவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார். இது நீங்கள் ஆரம்பித்தது எந்த டேட்லேருந்து எப்போ ஆரம்பிச்சுன்ற விஷயத்த கொஞ்சம் நீங்கள் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் சொல்கிறேன்னா சொல்லட்டுமா? நல்ல அபூர்வமான ஒரு வரலாற்றுடைய முக்கியத்தை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வரலாறு, இந்த சமூகத்துடைய வரலாறு 1956 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நாக்பூரில் வந்து பல லட்சம் மக்களோடு ஒன்று கூடி நான் வந்து இந்து மதத்தால் பாதிக்கப்பட்டேன், இந்து மதத்தில் இருக்க மாட்டேன், பௌத்த மதத்துக்கு செல்கிறேன் என்று பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட பெருநாளில் தொடர்ந்து படித்து தெரிந்து கொண்டு கேள்விப்பட்டு கொண்டிருக்கும் போது 1982 அவர் தழுவது புத்த மதம் தழுவியது 1956. நாங்கள் அந்த நாக்பூர் பூமியை நானும் எரிமலை ரத்தன் அவர்கள்லாம் சேர்ந்து போய் பார்க்கறத தமிழகத்திலேருந்து 1982. அதுக்கப்புறம் சில நண்பர்கள் கூடி பார்த்த ஒரு பாடு அங்கே உள்ளெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இதை பற்றி ஒன்றும் சரியாகவே நமக்கு விளங்கி கொள்வதென்றால் புத்தகத்தை தான் நான் படிக்க வேண்டியது. அப்புறம் புத்தகத்தை தேடுகின்ற போது அங்கே உள்ள பஞ்சுபாய் என்கின்ற ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பஞ்சுபாய்ங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மகாராஷ்டிராவில் உள்ள மிகச்சிறந்த ஒரு பாபா சாஹேபுடைய தொண்டர் முக்கியமானவர். அவர் வந்து அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் 56 மதம் மாறுகின்ற 1 செக்ரட்டரியாக இருந்து ரொம்ப சீக்கிரட்டாக இருந்து அவருக்கு ஒத்துழைத்தவர் இருந்து அவளுக்கு மிகப்பெரிய படிப்பாளி, எழுத்தாளர், போராளி, மிகச்சிறந்த சிந்தனைவாதி. அவரை போய் சந்திக்கின்ற போது அவர் சொல்லுகின்ற போது சொன்னால் நீங்கள் புத்தரம் தம்மரை பற்றி நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எடுத்து காமிச்சார். முத என்ன காலத்திலேருந்து முதல்ல வந்துச்சு அந்த புத்தகம் அப்போல்லாம் அவைலபிளாக எங்கேயும் இல்லை. சரி, இது தேடி வந்து 84 85க்கு மேலே வந்துருந்த போது இந்த புத்தகம் வந்து இளைய பெருமலை ஐயாட்ட இருக்கிறதாக மருமன் கையில் இந்த புத்தகம் முத ஆங்கில புத்தகம் கையில் இருந்தது. அந்த புத்தகத்தை நாங்கள் பார்த்த பிற்பாடு தான் இந்த புத்தகத்தை எல்லாம் படித்து புரிந்து நானே எரிமலை ரத்தனம் செல்லத்துறைங்கிற நண்பர் எல்லாருமே சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அடிக்கடி இதை மேடைகளில் பேசுகின்றது அந்த படித்தவைகளை வைத்துக்கொண்டு சொல்லும்போது புதுமையாக இருந்தது மற்றவங்கள்லாம் இப்படி ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி, சரி இது இப்படி இருக்க ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழாக்கம் பண்ணணுமே நினச்சி நானும் நண்பர்லாம் கூடி பேசிக்கிட்டு இருப்போம். அதில் முக்கியமாக என்ன கேட்டிங்கன்னா இதில் பெரியாதாசனை எங்களோட சேர்ந்து ஈடுபட்டு வந்தார். பேச்சு முதல்ல ஆரம்பிக்கின்ற போதே இந்த மொழிபெயர்த்தா இருந்தால் எப்படி மொழிபெயர்க்கிறது, இந்த மொழிபெயர்ப்புக்குள்ள உபகரணங்கள் நமக்கு என்ன, ஏற்கனவே எனக்கு வரலாற்று ரீதியில் உள்ளது வந்து மறைக்கப்பட்ட வரலாறு மொழிபெயர்த்த அனுபவம் இருக்கிறது. அதே மாதிரி எரிமலை ரத்தனையா அவர்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த புத்தானந்தமாக உள்ள ஆங்கிலத்தை சில மொழிபெயர்ப்பு வந்து அவருக்கு அனுபவம் இருக்கிறது. இந்த எரிமலை ஒரு தலித்த எரிமலை இந்த பின்னால் வந்து மத்திய மந்திரியாக இருந்தார் இல்லையா, தலித்த எரிமலை அவர் வந்து இதில் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஏன்னா அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க கொண்டிருந்தது. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் நாங்கள் இப்போ எப்படி மொழிபெயர்க்கிறது, அதாவது சாதாரண மொழிபெயர்ப்புலாம் கடற்கடை மொழிபெயர்த்து போயிடலாம். இது ஒரு சமய நூல், இது ஒரு மத நூல், தெரிவிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதுவும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் எடுக்கப்பட்ட நூல், அவர் எழுதிய நூல். அவர் ஒரு எழுத்தை கூட கொட்டேஷனில் போடுவார், இது நான் வேறு இடத்துல இருந்து எடுத்தேன் என்பதற்கு அதிகாரத்தை காமிக்கிறதுக்கு அவர் சின்ன கொட்டேஷனை கூட ஒரு எழுத்தை ஒரு சென்டென்ஸு ஒரு எழுத்தை கூட கொட்டேஷனில் போடுவார். அப்போ இப்படிலாம் இருக்கும்போது இவ்வளோ பெரிய புத்தகத்தை நம்ம செய்வதற்கு தகுதியும் திறமையும் நமக்கு உண்டா அப்படின்னு நினைக்கும்போது ஏன் நமக்கெல்லாம் உள்ள, ஏன்னா படிக்க பல புத்தகங்கள் படிச்சிருந்து மதங்களை பற்றி ஆய்வு பண்ணி இருக்கின்ற போது அப்புறம் நாங்கள் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை எப்படி மொழிபெயர்த்துக்கான அது எங்களுக்கு விளங்கவே இல்லை. அடுத்தாப்புல குரானை எப்படி மொழிபெயர்த்தான்னு அது கரெக்டு முறையாக இருந்தது. இதெல்லாம் விலக்கி விட்டுட்டு சமண காவியமாகிய நூலை படித்து பார்த்தோம். அந்த மொழிபெயர்ப்பு நல்லா இருந்தது. ரஷ்யாவில் ஒரு மொழிபெயர்ப்பு தன்மை பற்றி வந்தது, அது எங்களுக்கு முதல் வழிகாட்டியாக இருந்தது.
ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு சொற்றொடரையும் முழுமையாக எடுத்து அத்தனை சொற்களையும் உள்ளடக்கி ஒரு வாக்கியம் அமைக்கிறதாக மொழிபெயர்ப்பு துறையில் அது எங்களுக்கு முதல் வேட்டையாக இருந்தது. அட்ராண்டம் அப்படியே எடுத்து மொழிபெயர்ப்பது என்பது வேறு. அதோடு ஒரு வார்த்தை ஏன் தீ கூட விடாமல் மொழிபெயர் அதுக்கு ஒரு உயிர் அப்படின்ற போது அதுவை எப்படி அமைப்பது மிக தடுமாற்றத்துக்கு உட்பட்டோம். ஆனால் எங்களுக்கு கைவிட்டது யாரு தெரியுமா? மிகப்பெரிய கைவிடுப்பாக இருந்தது. திருக்குறள் எடுத்தோம். திருக்குறள் அப்படியே எடுத்து அப்படியே கையாண்டாலே போதும். புத்தகம் தம்மாவுக்கு முடிவு சூழல் நம்பிக்கை. திருக்குறளுக்கும் இதுக்கும் ஏக ஒற்றுமை இருப்பது அப்போ தான் தெரிஞ்சது. இப்போ தீயவை தீய பயத்தில் தீயவை தீயின்னு மஞ்சப்படுங்கிறது தீங்கிற இப்போ சாப்டரே இதில் வருது, தீயவைங்கிற சாப்டரே வருது. அதனால் பல விதமானதுக்கு திருக்குறளை எடுத்துக்கொண்டு தான் அதை செல்ல முடியும். அப்படிங்கிற திருக்குறளையும் மறுபடியும் கையில் வைத்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு டிக்ஷனரி, பல விதமான டிக்ஷனரி பக்கத்தில் வச்சுக்கிட்டு இது ஆரம்பித்து இப்போ அதை புக் பண்ணதுக்கு பஞ்சுபாயின்னு சொன்னாலே ஆரம்பத்தில் செக்ரட்டரி அவர்கிட்ட அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டு அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்த ஒருபாடு தான் இது மொழிபெயர்ப்பு கூடியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நான், எரிமலை ரத்னா, சித்தார்த்தாங்கிற பெரியாதாசன், அப்புறம் இருக்கிற செல்லத்துறை, இவங்கெல்லாம் வந்து இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு தூண்டுகோலாக இருந்தாங்க. அந்த தூண்டுகோலாக இருந்தால் மொழிபெயர்த்தெல்லாம் முடித்த பிற்பாடு நான் சுருக்கமாக அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் முடித்த பிற்பாடு இந்த இதுக்கு எங்களுடைய பத்திரிகை சிவில் உறுப்பு பத்திரிகை இருந்ததுனால இந்த மாதிரி இந்த பத்திரிகை ஒன்று புத்தகம் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புத்தகத்தானே மொழிபெயர்த்து வச்சுருக்குறோம், ஆகவே வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெருமக்களும் வந்திருந்தாங்க. இது எங்கே இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்டணும்னு சொன்னால் பெரம்பூரில் பௌத்த மகாசபையில் தான் அதை கூட்டினோம். ஏன்னா அதுக்கு சரியான இடம் பௌத்த மகாசபை தான். அங்கே கேட்டோடனே தாராளமாக நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வச்சு பல பேரை கூட்டினோடனே நாங்கள் நான் தான் கேள்வி கேட்டேன். இந்த புத்தகத்திற்கு முன்பணமாக கொடுக்கணும், ரொம்ப குறைவாக தான் முன்பணம். நான் வந்து தனிப்பட்ட முறையில் முன்பணம் யார் என்ன கொடுக்குறதுன்னா அதில் மெம்பர்கள்லாம் குறிப்பிட்டிருக்கோம். அந்த மெம்பர்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அத்தனை மெம்பர்களையும் வேணும் இருக்கிறாங்க. அந்த ஒரு கமிட்டி அமைச்சேன். அந்த கமிட்டியில் வந்து புத்தகமும் தம்பமும் தமிழாக்க நூல் வெளியீட்டு குழுன்னு போட்டு தலைவர் எக்ஸ்ரே மாணிக்கம், செயலாளர் எரிமலை ரத்னம், இணைச் செயலாளர் மூப்பா எழிலரசு, பொருளாளர் ஒய்யமுத்து, உறுப்பினர்கள் டாக்டர் வி சித்தார்த்தாங்கிற பெரியார்தாசன், அப்புறம் செல்லத்துறை, அப்புறம் இன்பன், கங்காதுரை, புலவர் திருமதி சந்தோஷமுத்து, மனோகரன் பி, தன்மானம் தயாளன், ஏஎம் சாமி, எம்கே அட்சயகுமார், செல்லத்துறை இருக்குன்னு சொல்லிட்டேன், மு ராமலிங்கம், பெருமாள், பௌத்தநெறி மௌரியா, எஸ் கோதண்டன், கருணாகரன், வாசுதவன், கேசவேலு, பொன் தேஜராஜ், இத்தனை பேரும் தான் நாங்கள் பணம் தர்றோம், ஆகவே இதை பற்றி நீங்கள் எந்த பிரச்சனையும் நமக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த அச்சகத்தில் செய்தால் சரியாக இருக்கும்னு யோசனை பண்ணேன். அது வந்து கம்யூனிஸ்ட் புத்தகங்களுக்கு பிரச்சனையோ பாவை அச்சகத்தில் போயிட்டு அவங்க கேட்கின்ற போது எங்களுடைய இதுக்கு கிட்டத்தட்ட இது வந்து 1,80,000 மற்றவங்க கேட்டாங்க. பாவை அச்சகத்துக்கார 1,30,000 தாளும் சரி பிரிண்டும் சரி ஒரு குரானுக்கு இணையாக ஒரு பைபிளுக்கு இணையாக அவ்வளவு போற்றக்கூடிய நூலாக பேப்பரு போக்குவரத்து எல்லாம் வேணும்னு சொன்னான். அந்த வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஜலந்திலிருந்து வெளியிட்ட பகவான் தாஸ் பாபாசாவுடைய பஞ்சாபியர் வந்து மிகச்சிறந்த தொண்டராக இருந்து பல நூல்கள் எழுதிய சுப்ரீம் கோர்ட்டில் அவரால் சந்திச்சுக்க நேரம் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தவர். அப்போ அங்கேருந்து வருகின்ற போது இந்த புத்தகத்தினுடைய கெட்டப்லாம் இதில் இருந்தது. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரின்னு ஒத்துக்கிட்டு இதே அளவில் உள்ள புத்தகத்தை அவங்க வந்து நல்ல விதமாக செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த புத்தகம் தான் முதல் புத்தகமும். இந்த புத்தகம் தான் முதல் புத்தகம். பாவை அச்சகத்துலேருந்து வெளியேறதுக்கு முன்னாடி கூட்டத்தை போட்டோம். கூட்டத்தை விட நான் தரேன் நீ தரேன் 1000 நிறையா வந்திருந்தான். இந்த பத்திரிகை என்ன மட்டும் இருந்தது. சுண்டு பிரச்சனை போட்டோம், பல பேர்கிட்ட கூட்டங்களுக்கு போக சொன்னேன். இந்த மாதிரி கூட்டம் நிறைய அது
அதாவது புத்தரும் ஒரு தம்மத்தையும் தமிழாக்கம் பண்ணி கொண்டு வர போகிறாங்கிற செய்தியே மிகப்பெரிய செய்தியாக இருந்தது. பெரிய விஷயம் இல்லையா? அதில் கருப்பண்ணு, அன்பு பண்ணுவேன், இன்னும் பெரிய பெரிய ஐயா இளைய பெருமாள் பெரும்பெரும் தலைவரெல்லாம் சொல்லாமலே வந்தாங்க. அன்றைக்கி வந்திருந்தோடனே அந்த குறிப்பிட்ட மேலே ஏற்கனவே குறிப்பிட்ட நண்பர்கள் நாங்கள் பணம் தாரேன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்ன ஒரே ஒரு கண்டிஷன், யாருக்கும் பணம் திருப்பி கொடுக்க மாட்டாது. அவர்களுக்குள்ள அந்த புத்தகம் எவ்வளோ குறைவான விலையில் போட முடியுமோ அவ்வளோ குறைவான விலையில் போடும். எந்த லாப நஷ்டம் பார்க்கக்கூடாது. இந்த புத்தகத்தை அவர்கள் கொடுக்கின்ற காசுக்கு தகுந்த திருப்பி புத்தகங்களாக தரப்போகிறோம். ஆமாம். நீங்கள் விற்பதோ வைத்துக்கொள்வதோ அது உங்களுடைய பொறுப்பு இஷ்டம் அப்படின்னு சொன்னான். ஆனால் யாருக்கு எவ்வளோ பணங்கிறது சொல்லலை. உடனே முத்துங்கிற அந்த முத்து இங்கே ஜிகேஎம் காலனியில் இருந்தாங்க. அவர் ஆசிரியர் ஹெட் மாஸ்டர், அவங்க மிஸ்ஸஸும் ஹெட் மிஸ்ட்ரஸாக இருந்தாங்க. நான் பாதி பணத்தை தரேன் அப்படின்னு 70,000 முதல்ல சொன்னார். அவர் 75,000 ரூபா கொடுத்தாருங்க. அதுக்கு போட்டியாக நான் 5,000 தரேன். பார்த்தாங்க எவ்வளவு தேவைன்னு மிச்சம் 70,000க்கு மாற்றினேன். ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பணத்தை யார்ட்டையும் வாங்காமல் இந்த குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் கொடுத்து அந்த பணங்களை வாங்கி பாவை அச்சகத்தில் கொண்டு அதை கொடுத்தோம். அதை கொடுத்த பிற்பாடு தான் அங்கே உள்ள பாவை அச்சகத்தில் பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டாங்க. நான் சொன்னேன், ஏற்கனவே இந்தி மொழியில் ஏற்கனவே பாபா சாஹிப் புத்தகங்கள்லாம் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு மத்திய கவர்மெண்ட்னால. தமிழகத்துக்கு வரும்போது உங்கள் கைக்கு சேரும்னு சொன்னது மாதிரி அது பின்னாடி நிகழ்வுகள். ஆனால் முன்னாடி ஒரு எண்ணத்துலேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காக அது சொல்லும்போது அவர் இதில் 20,000 ரூபா குறைச்சி கொடுத்து அதை நம்ம சொல்லணும். அதுக்கு பின்னாடி இந்த புத்தகம் வருகின்ற போது அதுக்கு விழா வைத்தான். ஆந்திர மகள சபையில் இது பக்கத்தில் சென்ட்ரல் பக்கத்தில் இருக்க மிகச்சிறந்த பில்டிங்கில், அதாவது எதையுமே ஒரு மரியாதைக்காகவும் கெட்டப்பாகவும் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நூலுக்கு மரியாதை கொடுக்கணும், சாதாரண இடங்கள் இருக்கக்கூடாதுக்காக மிகப்பெரிய பிரமாண்டமான மகிழ சபாவில் ஏற்பாடு பண்ணி எல்லா தலைவர்களும் வந்திருந்தாங்க. தமிழர்லேருந்து எல்லா விதமான தலைவர்களும் மிகப்பெரிய சிறப்பாக அதை வெளியிட்டான். அந்த வெளியீட்டு விழாவிலே பங்கேற்கிற அந்த வாய்ப்பை அந்த இளைவனாக இருந்த எனக்கும் அவர்கள் தந்தார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் வரலாற்று கருவூலமான பொன்னுசாமி என்கிற அன்பு பொன்னோவியம், அவரோடு துணை நின்ற இந்திய குடியரசுக் கட்சியில மாநில செயற்குழுவில் நீண்ட காலம் பணியாற்றிய மறைந்த அன்பு அண்ணன் மேல்முனிசாமி, முடியரை என்கிற ஆனந்தா, சிவபிரகாசம் என்கிற கபிலா அவர்கள் கண்ட கனவை அன்றைக்கு நிறைவேற்றினார்கள். அந்த நூல் வெளியிடப்பட்டது. இன்று வரையிலே புத்தாண்டிஸ் தம்மா என்கிற அந்த ஒப்புரவற்ற நூலின் சிறப்பான மொழிபெயர்ப்பாக அந்த நூல் அமைந்திருக்கிறது. வெளியிட்ட பின்னாடி தான் அந்த புத்தரும் ஒரு தம்மம் என்பது புகழ்மிக்கதாக ஓங்கி பல பேர்கிட்ட போயிருந்தது. ஆனால் இந்த நிலையெல்லாம் சந்தோஷமாக இருக்கின்ற போது ஒரு ஆண்டுகளுக்கு நிறைவு பெறுவதற்கு முன்னால் இதில் ஒரு விபத்து ஒன்று நடந்தது. இது என்ன பண்ணாங்க, தாய்வானுக்கு அனுப்பி இதில் இருக்கிற இந்த 17 பக்கம் நாங்கள் எழுந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு தாய்வானுக்கு அனுப்பி இதை பப்ளிஷ் பண்ணி 1000 ரூபா 100 ரூபான்ற கணக்கில் விற்றுருக்காங்க. இதுதான் முக்கியமானது. பாபா சாஹிப்பின் புத்தரும் ஒரு தம்மமும் தமிழாக்க நூல் வெளியீட்டு குழுங்கிற பேரில் 10 விநாயகர் காலனி, தென்மலை நகர், கொளத்தூர், சென்னை 99 அந்த புத்தகம் வெளிவருகிறது. அந்த இதனுடைய முழு பொறுப்பும் முழு ஆசிரியர் துணை இவர்களுக்கே சொந்தம் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே இதில் ஒரு குறைன்னு சொல்ல முடியாது. விட்டு போனது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நேரங்காலங்களுக்கு இல்லாதனால உடனேயாக வெளியிட்டு எல்லாருக்கும் புத்தகம் கொடுத்துட்டோம். ஏன்னா பல நாட்கள் ஆகி போச்சுங்க. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்ட அன்பன் பெரியார் தாசனுக்கு சொல்லி கொடுத்து தாய்லாந்துக்கு எழுதி அனுப்பி இந்த புத்தகத்தை தாங்களே தயார் பண்ணதாக எங்களுடைய முறைப்பு அத்தனையும் பட்டு புத்தகம் வெளிவருகிறது. அந்த நேரத்தில் நான் இங்கே இல்லை. நான் இல்லாததுனால எனக்கு அது பின்னாடி இங்கே தான் தெரிய வந்தது. உடனே இங்கே வந்த உடனே இதை தாய்வானுக்கு அனுப்பி போட்ட பெரியார்தாசன் மேலேயும் அன்பன் ஒரு தம்பி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன் எல்லாத்தையும். அவனை நான் தான் நாக்பூருக்கு கூட்டிகிட்டு போனேன். பெரியார்தாசனையும் நான் தான் டிக்கெட் எல்லாமே கூட்டிகிட்டு போனேன். எங்களை சென்ட் ஆஃப் பண்ண அந்த பெரியார்தாசனை அங்கே கூட்டிகிட்டு போனோம். அதுக்கு பிறகு இந்த புக்கு இவங்க போட்டதுனால இதை வியாபாரம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்கன்ட்டு கேஸ் போட்டாங்க. காஞ்சிபுரத்தில் நானும் மாணிக்க சாரும் போயிட்டு
மதியழகன்ட்டு ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கார் வக்கீல். அவர் இந்த கட்சியை சார்ந்தவர் தான். அவர்கிட்ட வந்து அவர் சரியாகவே நமக்கு இது பண்ணாமல் அதில் இவங்க எல்லாம் போயிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த கேஸ் அப்படியே இதாகி போச்சுங்க. தியாகம் பண்ணோம் நாங்கள். இந்த மாதிரி வந்து பல பிரச்சனைகளில் இந்த இங்கே இப்போ கும்மிடிவண்டி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் கவர்மெண்ட்டு டிவி கொடுத்தான். அந்த டிவியை கொண்டு போய் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்காரன் அவங்க ஏரியாவில் வச்சுக்கிட்டான். அவங்க ஏரியாவில் வச்சதுனால இந்த மக்கள் போய் அதை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால் அவங்க வந்து அங்கே போனால் நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்னு அவங்களை விரட்டி அடித்து பெரிய அது கலவரமாயிட்டு ஒரு நாள் நைட்டு வந்து எல்லாம் சமையல் பண்ணிட்டு இருந்த பாத்திரங்களெல்லாம் அந்த அப்படியே எடுத்து போட்டு உடச்சி அந்த ஊரையே கும்மிடிவண்டி பக்கத்தில் ரொம்ப கலவரமாகிப்போச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த மக்கள் வந்து சுந்தரராஜன் தலைவர் சுந்தரராஜன் கிட்ட சொல்லி சுந்தரராஜன் நான் மாணிக்கம் எக்ஸ்ரே மாணிக்கம் எல்லாம் அந்த ஊர் வில்லேஜுக்கு போய் கும்மிடிவண்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் எஸ்கார்ட் போடணும். டெய்லி அங்கே வந்து நைட் அண்ட் டே போலீஸ் இருக்கணும் அந்த கிராமத்தில் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வில்லேஜில் போயிட்டு அந்த டிவியை எடுத்துகிட்டு வந்து இந்த கிராமத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு நான் வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட்டு எக்ஸ்ரே மாணிக்கம் வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட்லலாம் அது பணம் கலெக்ட் பண்ணி இங்கேருந்து கும்மிடிப்பூண்டி போயிட்டு அந்த மார்க்கெட்டில் அரிசி பருப்பு உப்பு மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த மக்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணோம். இப்படி சமூக பிரச்சனைகளை மட்டும்தான் நானும் அவரும் பேசணும். அதுக்கு அதை வந்து மற்ற யாரும் பேசினாங்கன்றது வந்து எங்களுக்கு முன்னால் பேசுனதா வரலாறு இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும். வெள்ளிக்கிழமை நாங்கள் கிளம்பணுமானா வீட்டில் குழந்தை சாப்பிட்டதா, பிள்ளைங்க நான் உடம்பு சரியில்லையா, மனைவிக்கு உடம்பு சரியில்லையா அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. திங்கட்கிழமை தான் வரும். வந்து நான் அப்படியே ஆஃபீஸ் போயிடுவேன். ஆஃபீஸில் போய் பாத்ரூமில் போய் குளிப்பேன். அங்கே சோப்பெல்லாம் வச்சுருப்பேன். அப்போவே ஒரு குடும்பத்தை நினைக்க மாட்டார். இவருக்கு வேண்டியது மக்கள். தமிழ்நாட்டில் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக அம்பேத்கருடைய இயக்கம் ரொம்ப தீவிரமாக ஒரு சில நபர்களாக குறிப்பாக வட தமிழகத்தில் தீவிரமான ஒரு செயல்பாட்டோடு இயங்கிட்டு இருந்தது. வாசிப்பு, மொழியாக்கம், பத்திரிகைகள் நடத்துகிறது, கூட்டங்கள் நடத்துகிறது, இந்த மாதிரி செயல்பாட்டில் நிறைய படித்தவர்கள், வேலைக்கு போனவங்க வார இறுதி நாட்களில் நண்பர்களாக சேர்ந்து பல கிராமங்களுக்கு போய் இரவு நேரத்தில் அம்பேத்கரோட கொள்கையில் பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நபர்களில் ஒருவராக தான் எக்ஸ்ரே மாணிக்கம் அறிமுகமானாங்க. சமுதாயத்துக்கு உழைக்கணுன்னே வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஈரோடு, சேலம், இந்த பக்கம் சவுத்துக்கெல்லாம் போனார். போன போது அங்கே வந்து சேலத்தில் அவர் போகும்போது அப்படி என்ன கையில் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு 2 சட்டை மாற்றி துவைச்சி போடுறதுக்கு ஒரு பையில் போட்டுட்டு போயிட்டார். போயிட்டு ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு ஒரு நாள் நைட்டு அந்த கிராமத்தில் தங்கி அந்த மக்களோட பேசி எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேருக்கு நிலம் இருக்குது, எத்தனை பேருக்கு சொந்த வீடு இருக்குது, எத்தனை பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க, உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அரசாங்கத்திலேருந்து என்ன உதவி கிடச்சிருக்கு இதெல்லாம் கேட்டிருக்கும்போது அந்த ஊர்லேயே கொடுக்குறத சாப்பிட்டுட்டு இங்கேருந்து என்ன அடுத்த ஊருக்கு கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுக்குவார். அவங்க மாட்டு வண்டியிலேயோ சைக்கிள்லேயோ ஏதோ எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கோ அது மூலமாக அவரை அனுப்பி வைப்பாங்க. எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்கள் கடந்த தலைமுறையை சேர்ந்தவர். அவருடைய தலைமுறையை சேர்ந்த முதல் தலைமுறை படிப்பாளிகள் அரசியல் ரீதியாக அம்பேத்கரிய அரசியலின் தாக்கம் பெற்றவர்கள். எனவே அம்பேத்கரிய அரசியலிலிருந்து பல்வேறு கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அது ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய நடவடிக்கைகளிலும் கருத்துகளிலும் வெளிப்படுத்தி வந்தவர்கள். இன்று நாட்டில் நடக்கின்ற எந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் அந்த பிரச்சனை பற்றி அம்பேத்கர் என்ன சொன்னார் என்கின்ற கோணத்திலே அவர் சொல்லுகின்ற வாய்ப்புக்கு பெற்றவர். எனக்கு எல்லோரும் அம்பேத்கரை பற்றி தெரியும், ஓரளவு தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அந்த விஷயத்தில் அம்பேத்கருடைய கருத்து என்னவாக இருந்தது என்பதை சொல்லுகின்ற ஆற்றல் ஐயா எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்களுக்கு தான் உண்டு. ஸோ அத்தகைய பெருமைமிக்க சிறப்பான களப்பணியாற்றுகின்ற அவர்கள் செயல்பட்ட காலத்தில் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு பெரிய அங்கீகாரமோ பெரிய மக்கள் திரட்சியோ லாபமோ எதுவும் இல்லாத காலம்.
அவரை பயன்படுத்திக்கல நிறைய பேர். அந்த காலகட்டத்தில் தனியாகவோ ஒரு சில நண்பர்களோடு ஒத்த கருத்துள்ள நண்பர்களோடு கூட்டாகவோ இணைந்து அவர்கள் சில பணிகளை செய்திருக்கிறார்கள். நானும் அன்பு பொன்னோவியம், எரிமலை ரத்தனம், ஒரு நாகராஜன், பிக்குவாக இருக்கிற நாகராஜன், இன்னும் பல்வேறு செல்லத்துறை இவர்களெல்லாம் பல்வேறு ஊர்களுக்கு சென்று இந்த மக்களுடைய பூர்வீக வரலாற்றில் எப்படி இருக்குன்னு பார்த்தால் பௌத்த கலாச்சாரத்தை கைவிடுற வரலாறுலாம் சேகரித்து அதை வைத்திருக்கு. நானும் அவரை சேர்ந்தது பிறகு தான் ஓரளவுக்கு எல்லா இடங்கள்லையும் போயிட்டு இந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஆரம்பித்த மொழியை. அதுக்கு முன்னாடியே கிராமங்களில் போய் யாரும் சொன்னதான் எங்களுக்கு இல்லை. உண்மையாக சின்சியராக ஏமாற்றாத, மற்றவங்க இதுக்கு ஆசைப்படாமல், மக்கள் நலன்தான் என்னுடைய நலம், என்னைன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமான இந்த சமுதாயத்துக்கும் என்னால் தினையளவு நலம் வேணும் கிடைக்கும் என்றால் நான் செத்தொழியினாலே எனக்கு திருநாள் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். எக்ஸ்ரே மாணிக்கமும் நினைக்கிறார். அந்த வகையில் அவருடைய செயல்பாடுகள் என்று சிலவற்றை நாம் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சாதி ஒழிப்பு, சாதி மறுப்பு நடவடிக்கையில் மிக முக்கியமானது ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது சாதியின் பெயரால் திணிக்கப்பட்ட இழிதொழில்கள். அந்த இழிதொழிலை அந்த மக்கள் தான் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து அதே நிலையில் வைப்பதன் மூலமாக இன்றைய சாதி அமைப்பை காப்பாற்றுவது அதனுடைய நோக்கம். அந்த வகையில் 1940களிலும் 50களிலும் தமிழகத்தின் பல்வேறு கிராமங்களில் இந்த இழிதொழிலுக்கு எதிரான போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அந்த வகையில் இந்த இழிதொழில் மறுப்புக்கு எதிராக எழுதிய, பேசிய, செயல்பட்டவர்களுள் எக்ஸ்ரே மாணிக்கம் ஐயா அவர்கள் ஒருவர். குறிப்பாக மேளமடிப்பதை கைவிடுதல், பிணக்குழி தோண்டுதலை கைவிடுதல், ஊரிலே தோட்டி வேலை, துப்புரவு வேலைகளை செய்வதை கைவிடுதல், மலம் எடுப்பதை கைவிடுதல் போன்ற பணிகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. மேளம் அடிக்கிறது தொழில், அந்த தொழிலை பறையர்கள் மேளம் அடிக்கக்கூடாது அப்படின்றத அந்த தப்பெல்லாம் மேளத்தினுடைய அந்த உபகாரமான தப்பை கூட கிழிச்சு போட்டதாக கூட ஐயா பற்றியான செய்திகள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஐயா ஒரு நிகழ்ச்சிக்கு ஜெயங்கொண்டத்தில் அவருக்கு ஒரு பாராட்டு விழாக்கு அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அப்போ இவரை வரவேற்பதற்காக தாரத்தப்பட்டையோட அந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் அடிக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்றது தன்னுடைய கருத்தை ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக இப்படி தான் நாம் வாழணும், இப்படி தான் நம்ம இருக்கணும், இப்படி தான் இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், இது மற்றவர்கள் சொல்கிற அளவுக்கு நாம் இழிநிலையாக நடந்தக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்குது பேசினார். உறங்காமுடி பதிப்பகம் சார்பாக 2009ஆம் ஆண்டு வஞ்சிநகரம் கந்தன் எனும் நூலை நாங்கள் வெளியிட்டோம். மேலூர் பக்கத்தில் வஞ்சிநகரம் என்கின்ற கிராமத்தில் கந்தன் என்பவர் பறையடிக்க மாட்டோம் என்று சொன்னதற்காக இவ்வளவு கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறாரா என்று வஞ்சிநகரம் கந்தன் என்கின்ற புத்தகத்தை அவரே வெளியிட்டார். தலித்துகள், குறிப்பாக பறையர்கள் பறையடிப்பது அப்படிங்கிறது ஒரு இழிவான ஒரு தொழிலாக தான் பார்க்கப்படுது. அதை நீங்கள் புரட்சிகரமான ஒரு நடவடிக்கையாக பேசிகிட்டு இருக்க ஏற்றுக்க முடியாது அப்படின்னு பல முறை என் கூட நேரடியாக ஒரு விவாதத்தில் ஈடுபட்டிருக்கார். கலை விழாவில் பறை அடிக்கிறத பற்றி நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. அந்த எதிர்ப்பு காட்டியவர்களை முதிர்ச்சியாக ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஐயா எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்கள். மதுரை தமிழ்நாடு இறையில் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கிலும் சரி, தலித் கலை விழாவிலும் சரி, பறையடிப்பதை எதிர்த்து கடுமையாக சண்டை செய்தவர். கடுமையாக கூச்சல் போட்டு கலையபுரம் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி சண்டை போட்டு நிப்பாட்டி இருக்கிறார். அதை நான் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். பறையடிப்பதை என்கரேஜ் செய்யக்கூடாது, அது ப்ரொமோட் பண்ணக்கூடாது, அதை ஊக்கப்படுத்தக்கூடாது என்று தொடர்ந்து செயலாற்றியவர். அம்பேத்கர் மணி மண்டபத்தில் மேலே அடிச்சாங்கன்னா நான் இங்கேயே கிருஷ்ணாலி ஊற்றி கொளுத்திப்பேன், நான் மண்ணெண்ணெய் ஊற்றி நான் இங்கே தீ கொளுத்திப்பேன், நீங்க மேலே அடிக்கக்கூடாது, மேலே இங்கே அடிக்காதீங்கன்னு வெளியே தத்திட்டாரு. அப்படி தனி மனிதனுடைய வல்லமை பெற்றவர். எந்த இடத்துல மேலே அடிக்கிறானோ அவனை போய் மேலே அடிக்காதையா, நிறுத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் படுத்த டாக்டர் சேப்பன் அவர்கள், அவர்தான் எனக்கு திரு எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்களை அறிமுகப்படுத்தியவர். அவர் நடத்திய ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்று நான் பேசிக்கொண்டிருந்த போது, ஏன் நம்முடைய முந்தைய பண்டைய கலாச்சாரமான இந்த மேளத்தை
ஒரு இசைக்கருவியாக மட்டும் கருதி அதன் தன்மைகளை உணர்ந்து அதன் பெருமைகளை பறைசாற்றுகிற வகையில மாநில அரசும் மத்திய அரசும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களிலே, குடியரசு தின விழா கொண்டாட்டங்களிலே அதை பயன்படுத்தினால் என்ன? இதை நான் சட்டமன்றத்தில் கூட பேசியிருக்கிறேன். ஏன் ஐநா சபைக்கு இங்கிருந்து கலாச்சார பரிவர்த்தனை செய்கிற போது இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் என்று இந்த கலாச்சார பரிவர்த்தனையில இந்த இசைக்குழுவை எல்லாம் அங்கே அனுப்பி வைத்தால் என்ன என்று நான் பேசினேன். பேசிக்கொண்டிருந்த போதே ஒரு குரல், நிறுத்து தம்பி, நீ என்ன பேசுற? என்ன இதனுடைய கொள்கைக்கு உடன்பட்டதா? எந்த தலைவர்கள் நம்முடைய சமூக மக்கள் இந்த பறை மேளம் அடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று போராடினார்களோ அந்த போராட்டத்துக்கு முரணாக நீ பேசுகிறாயா? இதுதான் உன்னுடைய கொள்கை உறுதியா என்று அந்த நிகழ்ச்சியிலே 1000 விளக்கில் நடந்த நிகழ்ச்சி, அதை ஏற்பாடு செய்திருந்தவர் மறைந்த டாக்டர் சேப்பன். அங்கே நான் அப்போதுதான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம். அங்கேயே என்னை பேச, அதற்கு பிறகு அண்ணன் அவர்களுக்கு நான் அதற்கு பிறகு பேசிக்கொள்கிறேன் என்று நான் அந்த தலைப்பையே விட்டுவிட்டு வேறு தலைப்புக்கு போக வேண்டிய, அப்படி அந்த உணர்வை ஒரு துளி கூட சமரசம் செய்து கொள்ளாதவர். பறையடித்தல் அல்லது கொட்டு கொட்டுதல், தப்படித்தல் என்கிற அந்த காலத்தில் கட்டாயப்படுத்தி வேலை செய்ய சொன்னார்கள். ஆரம்ப காலத்தில் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக போராடுகின்ற காலத்தில் இந்த நம்முடைய மக்கள் நம்ம சுதந்திரத்துக்கு போராடின தான் போராட்ட கையில் எடுத்தது பறையை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக. குறிப்பாக தென்னார்காடு, நார்த்தக்காடு, சவுத்தார்காடு, செங்கல்பட்டு, இங்கே ராமநாதபுரம் அந்த கல்லல், காரைக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த வட்டங்கள் எல்லாமே இவரெல்லாம் அந்த தப்படித்தல ரொம்ப தீவிரமாக இருந்து ஒழித்து கொண்டிருந்த காலம். இதற்காக போராட்டங்கள், அடிபிடிகள் என்னென்னமோ நடந்தது. அத்தனை காரியங்களையும் சமாளித்து நாங்கள் செய்ய மாட்டோம் என்றுங்கிற தப்படித்து ஒழித்து கொண்டிருந்தார்கள். பல ஊர் ஒழித்து கொண்டு விட்டோம். 1942 ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஏற்படுத்தின போதே இந்த மேளம் அடிக்கக்கூடாதுன்றதை பற்றி மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி நாத்தாரில் பல ஊர்களில் இதை செய்ய மாட்டாங்க. அது வன்மையாக அவங்க அன்னைக்கே விட்டுட்டாங்க. இப்போது அதுலேயும் பர்டிகுலராக ஒரு சப் கம்யூனிட்டி அதை செய்கிறாங்க. அதை எதிர்த்து அன்னைக்கு பொத்தக்கோணி அண்ணாமலைன்னு அவர் பேர், அவருக்கு கொஞ்சம் தடியாக வாட்டமாக இருப்பார். பொத்தக்கோணின்னு பேர் நிக்நேம் கொடுத்துட்டு பொத்தக்கோணி அண்ணாமலைன்றவர் இந்த கூட்டத்தில் பிரச்சாரம் பண்ணுவார். அப்படி பிரச்சாரம் பண்ணுற போது அவர் ஒரு கிராமத்தில் வாலிபர்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த சங்கத்தில் ஒருத்தன் மட்டும் அந்த கிராமத்தில் இருக்கவன் சேர மாட்டேன்ட்டு அவன் போய் ஆண்ட வீட்டில் வேலை செஞ்சுட்டு காலையில் விடியகாலம் 5 மணிக்கெல்லாம் போனான்னா ஈவினிங் நைட்டு தான் வருவான். அப்போ அவங்க ஒய்ஃப் அவங்ககிட்ட கேட்பாங்க, என்னங்க ஊரில் வாலிபர் எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, டாக்டர் அம்பேத்கர்னு யார் இருக்காராம், அவருடைய கொள்கைகளை எல்லா மக்கள் பற்றியும் சொல்கிறாங்க, நீங்களும் ஏன் அந்த சங்கத்தில் சேரக்கூடாது அப்படின்னோடனே அவனுக்கு கோபம் வந்துடும். அவனுக்கு என்னடி பண்ணிட முடியும், என்ன அந்த இதெல்லாம் தீர்வு கண்டு முடியுமா? முடியாது, அவனுங்க பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பதில் சொல்லுவான். இல்லைங்க அவங்க என்ன அப்படியே வற்புறுத்தி சொல்கிற போது என்ன தான் சொன்னாங்க அதை சொல்ல அப்படின்னு கேட்குற போது அவள் சொல்லுவாள், மேளம் அடிக்கக்கூடாதான், சாமி செத்த மாட்டுத்தோலை உரிக்கக்கூடாதான் அப்படின்னு அவள் சொல்லுவாள். கூட்டத்தில் சொன்னாங்க அப்படின்ட்டு அவனுக்கு கோபம் வந்துடும். அடிப்பொடி பைத்தியக்காரி, பரம்பரையாக செய்த வேலை பாதியில் நிறுத்தி விட்டால் ஆண்டமாறு அடிப்பாங்க, மேளம் அடிக்க போகிறேன்டி என் பொண்டாட்டி நான் செத்த மாட்டுத்தோலை உரிக்க போகிறேன்டின்னா அவள் திருப்பி பாடுவா, ஊரை பகை பண்ணாத சாமி உன் உடம்பு தோலை உரிச்சிடுவாங்க, 4 கொடுத்து நம்பரா சேருங்க, நல்லதை கேளுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்படி கொள்கைகள் பரப்பப்பட்டது பட்டி தொட்டிகள் தோறும். அதே மாதிரி இந்த வட்டாரங்களில் காரைக்குடியை சுற்றி வட்டூரிலே ஒரு 40-50 கிராமங்கள் உள்ளடக்கிய வட்டாரங்களில் ஒரு ஊரில் தப்பு பறையடிப்பதை நிற்பாட்டி விட்டார்களானால் அந்த நிற்பாட்டிய ஊர்களுக்கு பறை அடிக்கின்றவர்கள் வருவார்களே ஆனால் அவர்களுக்கு தீண்டாமை என்கிற முறையில் படியில் தான் சொம்பில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, படியில் தான் தண்ணி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் ஒழித்து விட்டோம், நீ அடிமையாக இருக்கிறாய், அடிமைப்பட்டவன்னு உரிமை கிடையாதுங்கிற மாதிரி அப்படியெல்லாம் பயன்படுத்தி தீண்டாமையினுடைய அந்த தப்படித்தல் ஒழித்தார்கள். ஆனால் அதனால தான் இப்போ நாகரிக சமயம் வரப்போய் அது கலை என்கிற பேரால், அதுவும் தலித்து கலை என்கிற பேரால் அதை பல பேர் ப்ரொமோட் பண்ணி
அதுக்கு ஒரு பயிற்சியெல்லாம் கொடுத்து செய்வது என்பது சமூகத்தினுடைய எளிவு நிலையை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக அதை கலை என்கின்ற செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு எதிர்த்து நாங்கள்லாம் அன்றைக்கும் போராடினோம், இப்போ வரையிலும் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரிலாம் போராடுகின்ற காலத்தில் தான் அதுக்குன்னு ஒரு வழியாக பரவும் இழிவுங்கிறது நானும் ராஜாங்கம் ஸ்டாலின் ராஜாங்கம் போன்றவரெல்லாம் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டான். அந்த வெளியிடுதல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படியெல்லாம் வரலாற்றில் செய்யாமல் இருந்தார்கள் இப்படி செய்ய வைக்கிறார்கள், அடிமையை தொடர்ந்து இருப்பதற்கு அடிமைகளே அதை நிலைநிறுத்த ஆதங்கமாக இருக்க போய் தான் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இது கலைன்னு சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒருவன் இப்போ நீங்கள் குறுங்குளங்கிறதுல தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு இது பறையடிக்க கூப்பிட்ருக்காங்க. மருத்துவன்னா அந்த குறுங்குளத்தில் உள்ள அந்த யார் மறுத்தார்களோ அவருடைய கை விரல்களை வெட்டி 2 கையினுடைய பெரு விரலையும் வெட்டி கண்ணாடி குடுவை ஆகிய ஹார்லிக்ஸ் பாட்டில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே போட்டு காட்சி பொருளாக வைத்து கொண்டு ஒருத்தர் நான் தான் செய்தேன் என்று பத்திரிகையில் வந்திருக்கிறது, புத்தகங்கள் வந்திருக்கு. நானே தலித் முரசு பத்திரிகையில் தான் எழுதியிருக்கிறேன். இந்த மாதிரி கட்டாயப்படுத்துகின்றது ஒரு சமுதாயம். அதே இது கலை என்று சொல்லுகிறது இந்த அடிமைப்பட்ட சமுதாயம் என்றால் மானம் வெக்க ரோசம் இருக்குமே, ஆனால் அது புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தலைவர்கள்னு சொல்லவர்களை அந்த மேளத்தை கலைன்ற பேரில் சொல்கிறாங்க. கலை என்பது எல்லாராலும் கற்பிக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்கணும். இதை பற்றி நானும் எக்ஸ்ரே மாணிக்கும் பேசாத கூட்டம் கிடையாது, அதை பற்றி விவாதிக்காத இது கிடையாது. யாராவது எங்கள் 2 பேரை பார்த்தாங்கன்னா அதை வரானுங்க போகிறப்பா, மலம் எடுக்கிறது மூத்திரம் எடுக்கிறது தான் பேசுவானுங்க, இவனுங்க மேலே அடிக்கிறது தான் பேசுவானுங்க, வேறு எதையும் இவனுங்களுக்கு பிரச்சனை இருக்காது, சுடுகாட்டை பற்றி தான் பேசுவானுங்க அப்படின்னு குறை சொல்லுவாங்க. சில நண்பர்கள் அதை கேட்டுட்டு இருந்தவங்க எங்ககிட்டே சொல்லுவாங்க, நாங்கள் கவலைப்படுறதில்ல. அதுக்கு பறை எதிர்ப்பு, பறை அடிக்கக்கூடாது, சாவு பறை அடிக்கக்கூடாது என்று அவர் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏறத்தாழ எல்லா மாவட்டங்களிலும் அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி, அவருடைய தொடர் போராட்டம் இன்று வரை எல்லோராலும் நினைவு கூறத்தக்க வகையில் இருக்கின்றது. பூர்வக்குடி மக்களின் பெரும் பாட்டனும் பெரும் தாதனும் ஆகிய பௌத்த பெரியவர் எக்ஸ்ரே மாணிக்கம் ஐயாவை பற்றி அடுத்து சொல்லணும்னா, இந்த மக்களை பற்றி இழிவான சொற்களை பயன்படுத்துவதை அவர் அறவே வெறுத்தார். உதாரணமாக பூர்வக்குடி மக்களை தலித் மக்கள் என்று அழைப்பதும், தாழ்த்தப்பட்டோர் என்று அழைப்பதும், ஒடுக்கப்பட்டோர் என்று அழைப்பதையும் அவர் விரும்பவில்லை. அதற்கு மாறாக பாபா சாஹேப் புரட்சியாளர் அம்பேத்கர் பயன்படுத்திய சொற்களான ஷெட்யூல்டு காஸ்ட்டுன்னு தான் நம்மளுடைய கம்யூனிட்டியை சொல்லணும். நம்ம உள்சாதியெல்லாம் சொல்கிறத விட ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். சில இடத்துல தாழ்த்தப்பட்டவர் சொல்கிறத அது அவர் முழுமையாக வெறுக்கிறார். ஏன்னா நம்ம டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரோ அதை தான் நம்ம எல்லாருமே உச்சரிக்கணும். அதை தான் ஒரே மாதிரி நம்ம இந்தியா முழுக்க ஒரே மாதிரி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அதில் அதி தீவிரமாக ஐயா இருக்கார். கேவலமான பெயர்களில் சொல்லிடக்கூடாது, தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லிக்கக்கூடாது, டிப்ரெஸ் கிளாஸ். நாங்களாம் அதை எதிர்த்து என்ன பத்திரிகை ஆரம்பிக்கும் போது எவனும் சொல்லக்கூடாதுன்னு எழுதுனேன். அந்த வார்த்தை எவனுங்கிற வார்த்தையை போட்டேன் பத்திரிகையில். தாழ்த்தப்பட்டவன் ஏன் தன்னை தர குறைஞ்சி சொல்கிறீங்க, ஹரிஜன்கிறையான்னு சொல்லிக்கிறீங்க. இந்த ஒரே ஒரு இந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் ஏன் கொடுத்தோன்னு இந்த மக்களுக்கு தெரியாது. தமிழகத்தில் இந்த பேர் சொல்கிறத கூட ரொம்ப அச்சப்படுவாங்க. ஷெட்யூல்டு காஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லவே மாட்டாங்க. டாக்டர் பாபா சாஹேப் 1930 வட்டமேஜ மாநாட்டுக்கு போனாருன்னு சொன்னால், 1930 வட்டமேஜ மாநாட்டில் போய் அவர் என்ன கேட்குறாரு, எங்களை அப்ரஸ்டு டிப்ரெஸ்டு கிளாஸ்ன்னு கேவலப்படுத்தாதீங்க, அது கேவலமான பேர் நாங்கள் மட்டும் நினைக்கல, எல்லா இனத்தவரும் நினைக்கிறாங்க, அதனால் எங்களுக்கு ஒரு கௌரவமான பேரை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் அவரே 2 பேர் சஜஷன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்களை நான் கன்ஃபார்மிஸ்ட் இந்துன்னு சொல்லுங்கள் அல்லது ப்ராட்டஸ்டன்ட் இந்துன்னு சொல்லுங்கள், இன்னும் 30 சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு 1935 இந்தியா ஆக்ட் வருது. இந்த இந்தியா ஆக்டில் ஷெட்யூல்டு காஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைபுன்னு போடுறாரு, மற்றவங்கள பேக்வேர்டு கிளாஸ்ன்னு போடுறாரு, ஜாதின்னு கூட போடுறாரு. ஷெட்யூல்டு காஸ்ட் இதை காஸ்ட்டுன்னு போட்டுட்டு இது பண்ணுறார். இதுதான் இன்றைக்கும் அரசியல் சட்டத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கான பெயர். அதுக்கு பிறகு அவர் 30 பேசினார், 35 அதை நடைமுறைக்கு கொண்டு வராரு. 38 வரைக்கும் அதை காங்கிரஸ்கார் பயன்படுத்தாமல் ஹரிஜன்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நாங்களெல்லாம் கடவுளின் பிள்ளை, நீங்கள் என்ன பிசாசுகளுடைய பிள்ளையா அப்படின்னா இவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பாபா சாஹேப். இந்த மாதிரி பிரச்சனைகளை நானும் அவர் எக்ஸ்ரே மாணிக்கும் எல்லா கூட்டங்களிலும் சொல்லுவோம்.
அதாவது கான்சன்ட்ரேஷன் கேம்ப்புன்னு சொல்லிட்டு பல வில்லேஜுகளில் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற, சென்னையில் சுற்று வட்டாரங்களில் இருக்கிற பல கிராமங்களில் போயிட்டு நாங்கள் இரவு பகலாக தங்கி இந்த பிரச்சாரங்களை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அவரோட பொதுவாக வந்து தாழ்வான வார்த்தைகளோ, தாழ்வான எண்ணங்களோ, தாழ்வான செயல்பாடுகளோ இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. அந்த தலித் என்ற வார்த்தையிலே எனக்கும் மாணிக்கம் சாருக்கும் உடன்பாடு இல்லை. அடுத்து அவருடைய முக்கியமான பங்களிப்பாக நான் பார்ப்பது, மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் அந்த கொடுமையான பணியை தீவிரமாக எதிர்த்து போராடினார். அதற்காக கடும் பணிகளை செய்தவர். கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த போது ஐயா எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்கள் வாளியில் மலத்தை அள்ளிக்கொண்டு போய் சட்டமன்றத்தில் வீசுவதற்காக அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்தார். 1980களின் மத்தியில் மலம் எடுப்பதை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆகஸ்ட் 15ஆம் நாளில் சென்னை கோட்டையை நோக்கி ஒரு பெரிய ஊர்வலம் நடந்தது. அதில் ஐயா சுந்தரராசனார் அவர்களோடு இணைந்து செயல்பட்டவர்களில் முன்னோடிகளில் ஐயா எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்களும் ஒருவராக இருக்கிறார். சுந்தரராஜன் தலைவர் சொன்னேன் இல்லைங்களா, அவர்கிட்ட மலம் எடுக்கிற பிரச்சனை பற்றி முதல்ல நாங்கள் தான் அவர்கிட்ட சொல்லி ஒரு போராட்டம் பண்ணி மலத்தை கொண்டு போய் அசெம்பிளி ஹாலில் கொட்டுவோம் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணோம். இந்த பிரச்சனை தான் மிக முக்கியமானதை எடுத்துக்கொண்டு நானும் எரிமலை ரத்னம், தலைவர் சுந்தரராஜன், ஏழுமலை கலந்து பேசி அவன் மலத்தை அவனை இப்படிக்கு இன எழிவு ஒழிப்பு குழு வால் போஸ்ட் சென்னையிலேருந்து போட்டு ஆரம்பித்து அது ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள் என்றும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு நாள் என்றும் அந்த அசெம்பிளி காலை சுற்றியே ஒட்டுவோம். இதை ஒட்டிட்டு வந்த ஒரு பாடு நம்ம கிருபானந்த வாரியார் இல்லை, அவர் டிவியில் தோண்டி என்ன பேசுறாருன்னா, இந்த கை வந்து ஒரு வேலை தான் செய்யணும், இதுக்கு பின்னாடி இந்த கை ஒரு வேலை தான் செய்யணும், இந்த கை ஒரு வேலை செய்யணும், ரெண்டு கையும் சேர்ந்தேன்னா ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். இவரை வேற ஏற்று நாங்கள் கிண்டல் பண்ணுறது, மேடை போட்டோம்னா கிருபானந்த வாத்தியார் கிண்டல் பண்ணிட்டு தான் மேடையில் பேசுவோம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணதுக்கு இந்த கை பண்ணுவார்னு இருக்கு. அவருக்கு அந்த கை வெட்டிவிட்டா எந்த கைட்டு பண்ணுவார்னு கேட்டான் மேடையில். இந்த கை ஆமாம் வெட்டி விட்டான்னு ஒடிச்சு விட்டான்னு சொன்னால் அவர் வெட்டி விட்டான்னா நம்ம வெட்டணுங்கிற எண்ணத்தை உள்ளடக்கிய வார்த்தை அது. வெட்டி விட்டா வெட்ட போகிறதும் கிடையாது, வெட்டவும் கிடையாது. அப்படி அந்த வார்த்தையிலேயே ஒரு இது இருக்கணுங்கிறது அப்படிலாம் பேசி இதை போட்டுட்டு வந்தோம். இதை போட்டுக்கிட்டு வந்த ஒரு பாட பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னொன்று நினச்சின்னா ஆகஸ்ட் 15 அடுத்த வருஷம் வரும்போது மழை தள்ளி அசெம்பிளில் கொட்டுறது வால் போஸ்ட் அடித்தோம். இவங்க தான் மக்கள், இவங்க தான் மொத்தமே இந்த 4 பேர் தான். ஆனால் மக்கள்லாம் நிறைய காசு கொடுத்தாங்க, நிறைய பேர் திரண்டு வந்தாங்க. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மலத்தை அசெம்பிளி காலில் கொட்டப்படும் அப்படின்னு வால் போஸ்ட் அடித்து எங்கேயும் அசெம்பிளி பக்கத்தில் தான் சுற்றி குறைந்த மக்களில் மிக வீச்சான ஒரு காரியத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிற போது அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற தலித் எழில்மலையில் அன்றைக்கி எங்களோட இருந்தார். தலித் எழில்மலை தலைவர் சுந்தரராஜன், எரிமலை ரத்னம், அதில் பஞ்சாச்சாரம்ங்கிற ஒரு முக்கியமான அறிவுவழி பத்திரிகையுடைய ஆசிரியரும் கலந்து கொண்டார். மாற்று சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவரும் கலந்து கொண்டு மிகப்பெரிய இயக்கமாக இருந்து கையில் மலங்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இருக்கிற மூர்மார்க்கு போட்டு பக்கத்தில் கொண்டு ரோட்டில் போகும்போது எல்லாம் போலீஸ் தடுக்க ஆரம்பிக்கிறார்கள். கூட்டம் நிறைய கூட்டு போகுது. ஏன்னா இந்த மாதிரி போடும்போது வேடிக்கை பார்க்குற மக்கள் ஒன்று, போலீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய வேனுகளை கொண்டாந்து சுற்றி பாடிட்டான் யாரும் விடாமல். இந்த போலீஸ் இதை பார்த்தோன்னே மக்கள் கூட்டம். இந்த வால் போலீஸ் வரை அங்கே தூக்கி பிடிச்சிக்கிட்டு அங்கே ஆள் நிற்க, போலீஸ்காரன் பிடிச்சி கிழித்து எறியிறான். நல்ல ஒரு அடிகளை கொள்ளலை, கிழித்து எறியிறான். எம்ஜிஆர் நம்ம கருணாநிதி சொல்கிறேன் கொடுமை. எம்ஜிஆர் பீரியடில் தான் நடக்குது, அவ்வளோ ஒரு அழுக்கில். எம்ஜிஆர் பீரியடில் இருக்கிறது பரவாயில்ல, ஏன்னா எம்ஜிஆர் பீரியட் நடக்குது. அது பண்ணோடனே சரி எல்லாம் இதில் ஏறுங்கிறான். எதில் வேனில் ஏறுன்னு சொல்லி வண்டியிலேருந்து வரிசைன்னுட்டு வேனில் ஏறுன்னு சொல்லி லத்தியை வச்சுட்டு அடித்தோடனே அடிக்க போகிறது மாதிரி பாவலா பண்ணோடனே என்ன பண்ணான்னா அத்தனை வரையும் இதில் கொட்டினோடனே நார்ந்துன்னு சொல்லி மக்கள்லாம் ஓடி பாதி பேர் இது கூடுதல் வந்தாலும் இந்த நார்ந்து சொல்லி ஓடி போன மக்கள் தான். யார் போலீஸு மாத்திரம் இல்லை, யார் கலந்து கொள்ள வந்தாங்களே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி போலீஸ் இதில் அகப்படாமல் ஓடி போயிட்டாங்க. ஐயோ நார்ந்துன்னு எல்லாம் நார்ந்துன்னு அங்கே கும்பல் ஓட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பேர் மட்டும்தான் இருந்தாலும் கூட்டிகிட்டு போனானுங்க. அவங்க போலீஸுக்காரன் கேட்டேன், இந்த மாதிரி எங்கள் மேலே ஊற்றி பிடிச்சா கொன்னே விடுவோமே அப்படின்னு. அவர் போலீஸுக்காரர் வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் ஐயா நாங்கள் எங்களுடைய அப்போ சொன்னேன், அவங்க கோபமாக வர இருந்துட்டு அதெல்லாம் அப்படி போய் அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் சமுதாயம் அசிங்கப்பட்டு கிடக்குய்யா. அப்போ நீ என்ன ஜாதின்னு கேட்டான். அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது ஒரே ஜாதி தான்.
பல்லர் பரியஸ் ஆனா சக்கரை யாராக இருந்தாலும் வித்தியாசமாக கிடையாது. ஒரே எஸ்சிங்கிறது தான் எங்களுக்கு தெரியுமே தவிர மற்ற இந்த நீ என்ன நான் என்னங்கிற பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் இதாங்க வாழ்க்கையிலே நான் எனக்கு திருப்தியான போராட்டங்கள், பல போராட்டங்கள் மெட்ராஸில் வந்து காந்தி படம் ஓட விடாமல் பண்ணது காரணமான நான் ஒருத்தன். மற்றவங்கிட்ட கேட்டால் அப்புறம் இது நடந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்திரா காந்தி அம்மாவும் என்டி ராமராவும் இதில் மெட்ராஸில் வந்து நம்ம நேரு ஸ்டேடியத்தில் பெரிய கூட்டம் நடக்குது. அவங்க வந்து இங்கே கிருஷ்ணா ரிவர் வாட்டருக்கு எம்ஜிஆர் பீரியடில் வந்தபோது தமிழகத்தில் வந்து அதிகம் மழை எடுக்கிற பிரச்சனை இருக்குது. இந்திரா காந்தி அம்மாவுக்கு எழுதுகிறோம் மழை எடுக்கிற பிரச்சனை இருக்குது. அதுவும் அதிகமாக தெலுங்கு பேசுகிற ஆந்திர மக்கள் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. ஏன்னா முக்கியமாக என்டிஆருக்கு சொல்லணுங்க இருக்கா, தெலுங்கு பேசுகிற ஆந்திர மக்கள் தான் அதிகமானபடி இந்த வேலையில் ஈடுபட்டுருக்காங்க. ஆகவே இதை வந்து உடனடியாக செப்டி டேங்க் கட்டணும். அது நீண்ட பெரிய வரலாறுங்க. அது பகஜர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. அதாவது வீட்டுக்கு வீடு செப்டி டேங்க் ஃப்ளஷ் அவுட் தண்ணி இருக்க இடத்துல அது நகர்ப்புறம் தண்ணல் ஆகிடுது. இல்லாத இடத்துல செப்டி டேங்க் கட்டணும். வசதி இல்லாதவங்களுக்கு கவர்மெண்ட்டை கட்டி கொடுத்து ஃப்ரீயாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிடணும். கையில் எடுக்கிற பிரச்சனை இருக்கக்கூடாது. இதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் தான் தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆகவே வந்து தெலுங்குங்கிற யார் என்டி ராமராவ் மீன் பண்ணியே இது எழுதுகிறான். ஆனால் இது கொடுத்து இந்திரா காந்திகிட்ட கொண்டு கொடுக்குறதுக்கு பெர்மிஷன் வாங்கி நான் தான் போய் கொடுத்தேன். தலைவர் சுந்தரராஜெல்லாம் பெருந்தலைவராக இருக்காங்க வேணான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா அவங்கெல்லாம் அது கொண்டு என்னமோ மகஜர் கொடுக்குறத மகஜர்னா அப்ளிகேஷன் கொடுக்குறத வந்து என்னது பெட்டிஷன் கொடுக்குறது அவங்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க. நம்ம வேண்டியது செய்தியை போய் சேர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி என்டி ராமராவ் தன்னுடைய ஆந்திராவில் போயிட்டு இனிமேல் எங்கேயுமே செப்டி டேங்க் போடணும்னு உடனே திட்டம் போட்டார். அவருக்கு மிகப்பெரிய வால்போஸ்டர் மேலே மெட்ராஸில் நாங்கள் அடித்து போட்டோம். நன்றி தெரிவித்து இன ஒழிப்பு குழுன்னு சொல்லி நன்றி தெரிவித்து போட்டோம். ஏதோ ஒரு வகையில் அவர் அன்னைக்கு நடத்தி வந்த அவரும் எரிமலை ரத்னம் அவர்களும் நடத்தி வந்த பத்திரிகைகளில் அதை பற்றி எழுதி அதை பதிவு பண்ணி வந்ததோடு மட்டும் இல்லாமல் அது சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் அவர்கள் எழுதி வந்திருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமானது என்று நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எரிமலை பத்திரிகையில் சில பிரச்சனைகள் வந்தது எங்களுக்கு. நான் வந்து சிறப்பாசிரியர், எக்ஸ்ரே மாணிக்கம் வந்து அதுக்கு ஆசிரியர். நாங்கள் இணைந்த அந்த பத்திரிகை நடத்திட்டு வந்தோம். அந்த காலகட்டத்தில் சிலானில் இருந்து வந்த அந்த ஈழத்தமிழர்கள் வந்து அதே எரிமலைன்ற பேரில் பத்திரிகை நடத்தினாங்க. அது வந்து வானமாமலைன்ற அட்வொகேட் தான் அதை வந்து வெளியிட்டார். ஃபஸ்ட்டு இஷ்யூ வெளியிட்டாங்க. ரெண்டாவது இஷ்யூ வரும்போது அதை வந்து சீஸ் பண்ணிட்டது கவர்மெண்ட் சீஸ் பண்ணதுக்கப்புறம் இதே எங்களுடைய எரிமலை பத்திரிகை எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோம். அதாவது டெல்லியிலேருந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாருக்குமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஜட்ஜஸ்ங்களுக்கு கூட அனுப்பியிருக்கிறோம் நாங்கள் இந்த பத்திரிகை. அப்புறம் அதே மாதிரி அந்த பத்திரிகை கல்கட்டாவினுடைய இதுக்கு லைப்ரரிக்கு, டெல்லி லைப்ரரிக்கு எல்லாம் கூட அனுப்பி வச்சுருக்கிறோம். அப்போது டிபி கமல்நாதன் ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருந்தார். அவர் வந்து க்ரைம் பிரான்ச்சில் இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த பத்திரிகை வந்து அந்த எரிமலையும் எங்களுடைய பத்திரிகையும் வச்சு இது ரெண்டும் ஒன்று தானா, யார் நடத்துகிறாங்கங்கிறத போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து க்ரைம் பிரான்ச்சிலேருந்து அதை என்கொயரி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கிற போது டிபி கமல்நாதன் வந்து பெரியசாமி புலவருடைய பையன். அவர் தீவிரமான ஈவன் அவர் ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு. திராவிட கழகத்தினுடைய தலைவர் வீரமணியினுடைய அவரை எதிர்த்து வீரமணி இஸ் ரெப்யூட்டட்னு கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவங்க அப்பா வந்து அந்த காலத்திலேயே பௌத்த மதத்தை தழுவனவர். டிபி பெரியசாமி திருப்பத்தூர்கார் அவர் வந்து அவங்க டிபி கமல்நாதன் வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் அந்த பத்திரிகையை வந்து நடத்தாதீங்க, இது மாதிரி உங்களை வந்து விசாரிப்பாங்க, நீங்கள் பேர் வேணால் மாற்றிக்குங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த எரிமலை பத்திரிகை விட்டுட்டு நாங்கள் சிவில் உரிமைன்ற பேரை மாற்றி நடத்தணும். சிவில் உரிமை 1984 எரிமலை பத்திரிகை நடத்தினோம். அதுக்கு பிறகு 1996 வரைக்கும் அந்த பேரை மாற்றி சிவில் உரிமையாக நடத்திட்டு வந்தோம். சிவில் உரிமை பத்திரிகை நடத்திட்டு இருப்போம். அது ஆய்வு நூலாக போடுவோம். அது வந்து 7 வருஷம் நடத்தினோம். அது நான் வந்து தலைவர் இதாக இருந்திருப்பேன்.
ஆசிரியராக இருந்திருப்பேன், அவர் வந்து என்ன ஆசிரியர் சிறப்பாசிரியர் இருந்திருப்பார். நான் சிறப்பாசிரியராக இருப்பேன், அவர் இது மாற்றி அங்கே வந்து கிட்டத்தட்ட 1000 சர்க்குலேஷன் போச்சு. ஃப்ரீயாகவும் போகும், மாதம் மாதம் பணம் கொடுத்து போடுவாங்க. சந்தா வந்து 30 ரூபா மந்த்லி தான். அதாவது 12 பக்கம் இருக்குது. 2 பக்கத்தில் ஆரம்பித்து 2, 4, 8, 10 அப்படி போட்டு 12. தீண்டாமை ஒழிப்பு, அம்பேத்கர், பௌத்த மரபு. அவர் நடத்திய பத்திரிகைகளில் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு பத்திரிகை நடத்துவதில் ஒரு பெரிய நீண்ட பாரம்பரியம் உண்டு. அந்த பாரம்பரியத்தில் எக்ஸ்ரே மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு நான் நினைக்கிறேன். அவர் எரிமலை ரத்தனத்தோடு இணைந்த பத்திரிகை, அவர் நடத்திய சிவில் உரிமை, பின்னால் இன்றைக்கு நடத்தி வரக்கூடிய சிந்தனை புதிது, வெவ்வேறு பத்திரிகைகளில் அவர் எழுதியிருக்கக்கூடிய எழுத்து, இவற்றையெல்லாம் நாம் தொகுத்து பார்த்தாலே இவர்கள் எவ்வாறு செயல்பட்டிருக்கிறார்கள், பல விஷயத்தை எப்படி கவனித்து வந்திருக்காங்க, அதில் எப்படி தலையிட்டு பல கருத்துக்களை சொல்லி வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் பார்த்தா பத்திரிகைகள் நடத்தி இந்த பிரச்சனைகளை பேசியதோடு மட்டுமல்ல, நூல்களை ஒரு மொழிபெயர்ப்பதிலும் நூல்களை வெளியிடுவதிலும் இவர்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமாக அம்பேத்கருடைய நூல்கள் தமிழிலே வெளியான போது அதிலே மொழிபெயர்ப்பு பணியிலே ஈடுபடுத்தி கொண்டவர்களுள் மிக முக்கியமானவர் ஐயா எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்கள். தலித் எழில்மலை அவர்களுடைய பொறுப்பிலே தலித் சாகித்ய அகாதமி தொடங்கி அம்பேத்கர் நூல்கள் கொணரப்பட வேண்டும் என்று முடிவு செய்த போது அதில் பல்வேறு நூல்கள் வெளியாயின. அதனுடைய தொடக்க பணிகளில் ஒன்றான, தொடக்க நூல்களில் ஒன்றான தீண்டப்படாதவர்கள் யார் என்கிற நூலை மறைக்கப்பட்ட மண்ணின் மைந்தர்களின் வரலாறு என்கிற தலைப்பிலே மொழிபெயர்த்து கொண்டு வந்ததிலே இவருடைய பங்களிப்பு. இந்த தீண்டாமை என்பது என்ன, தீண்டாமைங்கிற பற்றி பல்வேறு சொல்கிறாங்க, நம்மளும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இதை பற்றி சரியான விவரங்கள் நம்ம கிடைக்கலையே அப்படின்னு நாங்கள் சாதாரண பேசிக்கிட்டு இருப்போம். அது சில விட்டு அங்கேயே சொல்லுவாங்க. ஆனால் முழுமையான காரணம் எதுன்னு தெரியாது. அந்த காலத்தில் நாங்கள் வந்து தீட்சா பூமிக்கு போகின்ற காலத்தில் நானும் முன்னாள் அமைச்சராகிய தலித் எழில்மலை அவர்களும் பஞ்சுபாய்ங்கிற நாக்பூரில் சந்தித்தோம். பஞ்சுபாய்ங்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா, பாபா சாஹிப் கன்வர்ஷன் ஆகின்ற போது, மதம் மாறுகின்ற போது பல செயலாளர்கள், அவர் ஒரு முக்கியமான செயலாளர், முன்னணியில் இருக்கக்கூடிய பெரியவராகவும் இருந்தார். அவர்கிட்ட கேட்கும்போது இதை பற்றி இந்த மாதிரி எங்களுக்கு சரியாக தெரியலன்னு கேட்கும்போது, ஏன்னு அது முன்னாடியே புத்தகம் வந்துச்சு, மறுபதிப்பு இதுவரையிலும் வரல, ஆகவே தான் உங்களுக்கெல்லாம் கிடைக்காம போயிடுச்சு, ஆகவே இந்த புத்தகத்தை நீங்கள் பாருங்கள், இதுதான் அந்த ஒய் தேபிகம் அண்டச்சப்படுதுங்கிற அவர் சொன்ன வார்த்தையினால தான் அதை சொல்கிறேன். ஒய் தேபிகம் ஏன் தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்டாங்கிற கேள்விக்கு உள்ள பதில் இருக்குது, அதனால் இதை பாருங்கள். அந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சொன்னால், நீங்கள் மொழிபெயர் அந்த புத்தகங்கள் அதிகமாக இல்லை, இருந்தாலும் கூட நீங்கள் மொழிபெயர்க்கிறதுக்காக கேட்குறதுனால உங்களுக்கு கொடுக்குறேன், திருப்பி கொடுத்துக்கிறேன். அந்த மொழிபெயர்க்கணுங்கிற எண்ணத்தை உற்பத்தி பண்ணுவதே பஞ்சுபாய் அவர்களுக்கு தான். அப்புறம் சரி, இதை மொழிபெயர்க்கணும்னு சொல்லுகின்ற போது தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லலாம், நான், முருகேசன் ஐயா, தலித் எழில்மலை எல்லோரும் இதை போட்டு லீவெல்லாம் போட்டுட்டு இதை உட்காந்து இதோடைய மொழிபெயர்ப்பு, ஆரம்ப மொழிபெயர்ப்பில் ரொம்ப கடினமாக இருந்தது. ஏன்னா இது வந்து மற்றபடி ஒரு அரசியல் மொழிபெயர்க்கிற மாதிரியோ, ஒரு ரிலீஜன், ஒரு மதத்தை மொழிபெயர்க்கிறது, மத புத்தகங்களை மொழிபெயர்க்கிற மாதிரியோ, அல்லது ஒரு சமூக கொடுமைகளை மொழிபெயர்க்கிற மாதிரியே உள்ள புத்தகம் இல்லை. மிக ஆய்வுக்குரிய, ஆராய்ச்சிக்குரிய, நீண்ட பயணத்துக்குரிய இந்த சமூகம் பல 100 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கூடிய சமூக காரணம் வேர்களை தேடி கண்டெடுத்து விதைத்த ஒரு புத்தகமாக இருக்க கண்டு அதை மொழிபெயர்த்து, ஏன் அதை மொழிபெயர்த்தோம், அதை மொழிபெயர்த்த பின்னாடி இதை வந்து சாகித்ய அகாடமிங்க, தலித் சாகித்ய அகாடமிகளில் தலித் எழில்மலை அவர்கள் தான் அதை பிரசுரித்தார். ஆனால் அவர் பேர் மாத்திரம் அந்த புத்தகத்தில் சேர்க்கலை, வேறு ஒன்றும் இல்லை. அவர் என்ன காரணத்துக்காக அதை சேர்க்கலைங்கிறது தெரியாது. அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கின்ற போது இதை மொழிபெயர்த்து டயசன் இதில் கொண்டு கொடுத்து பார்க்கும்போது அவர்களே வியப்படைந்து போனாங்க, இவ்வளவு தூரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா, அதில் இப்போவே சொல்லிடுறேன், அது புத்தகத்தை நீங்கள் போடுங்க, காணிக்கை ஆக்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் இந்த புத்தகத்தை. அந்த யாருக்கு காணிக்கை ஆக்குறேன்னா, அந்த காணிக்கைங்கிறத படிக்கிறேன், அது பதிவாங்கிற நம்பிக்கையில் அதை படிக்கிறேன். தீண்டாதவர்களிடையே பிறந்து வேறு எவரை காட்டிலும் கடமை உணர்வோடு பண்பு உறுதியுடன் பேரருளாளர்களாய் தூய தொண்டாற்றி அனைத்து மக்களின் பேரன்பையும் வென்றெடுத்த பெருமைமிகு அறிவு சிகரங்களாம் நந்தனார், ரவிதாஸ், சொக்கமேலர் ஆகியோரின்
பெருநினைவாய் இந்நூல் இலங்குக என்று P.R. அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய முன்னேறிகள் சொல்கிறார். இதை பார்த்தோன்னே நந்தனாருக்கு இவ்வளோ பெரிய, நம்ம என்ன சாதாரண நந்தனாரை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்ப்பனியத்தை எதிர்த்து பௌத்தர்களாக நின்றது ஒன்றே காரணம் என்கிறதை இந்த புத்தகத்தின் நிலைநாட்டியதுனால தான் நாங்கள் என்ன செய்யணும், மண்ணின் மைந்தர்களே மறைக்கப்பட்ட வரல் என்று. ஏன் மண்ணின் மைந்தர்கள் வார்த்தையை பயன்படுத்தணும் என்றால், அயோத்தியத்தை பூர்வக்குடி என்கிறார். பூர்வக்குடி என்கிறப்போ மண்ணினுடைய சொந்தக்காரர்களை உரிமை பாராட்டி அந்த வார்த்தையை மண்ணின் மைந்தர்கள்ங்கிற வார்த்தையை நம்ம தாத்தா இவர் பண்டித அயோத்திதாசத்திலிருந்து எடுத்துக்கொண்டோம். மறைக்கப்பட்ட வரலாறு என்பதை தோண்டி எடுத்த காரணத்தால் புத்தருடைய அந்த வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு மண்ணின் மைந்தர்களே மறைக்கப்பட்ட வரலாறு இந்த புத்தகத்துக்கு பெயர் கொடுத்து இந்த புத்தகம் பிரபலியமாக இருக்கிறது என்பதை சொல்லி இது முதல்ல 1985 எங்கள் மொழிபெயர்க்க வாய்ப்பு கிடைத்தது. எக்ஸ்ரே மாணிக்கம் ஐயா அவர்களுடைய சமூக பணிகளை பற்றி நாம் சொல்லணும்னா சில செய்திகள் ரொம்ப வியப்பாகவும் ரொம்ப துணிச்சலாகவும் தெரியும். ஒரே ஒரு கிராமத்தில் என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்தது. அந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று ஒரு போராட்டம் நடந்தது. அதற்கு எக்ஸ்ரே மாணிக்கம் ஐயா அவர்கள் அந்த படத்தை திரையிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற குரலை எழுப்பினார்கள். ஆனால் அதையும் மீறி அந்த படம் திரையிடப்பட்டது. பொறுக்க முடியாத ஐயா அவர்கள் தன்னுடைய நண்பர்களை சேர்த்து கொண்டு அந்த படம் ஓடிக்கொண்டிருந்த தியேட்டருக்குள் பாம்பை பிடித்து வீசி விட்டார்கள். மக்கள் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள். படம் நிறுத்தப்பட்டு விட்டது. இப்படி அவருடைய பணிகளெல்லாம் ஒரு ஆவேசமான ஆக்ரோஷமான செயல்பாட்டோடு தான் அவருடைய பணிகளெல்லாம் அந்த காலத்திலையும் இருந்தது. ஒரே ஒரு கிராமத்தில் அது எப்படின்னா, ஒரு பார்ப்பனருக்கு எஸ்சிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு லட்சுமின்னு இருக்காங்க, ஒரு பெண் கலெக்டர் ஆகி வந்துடுறான். அதுக்கு தடையாக இருக்கிறது அம்பேத்கருடைய சட்டங்கள் தான் அப்படின்னு அதில் வருது. அதில் ஒரு முஸ்லீம் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறது மாதிரி ஒன்று வருது. கிறிஸ்டின் பொய் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கிற மாதிரி 3 பேரையும் அம்பேத்கர், முஸ்லீமு, கிறிஸ்தவங்க எத்தனை பேரையும் அதில் இன்வால்வ் பண்ணி நல்ல படம், அருமையான படம். அது ரொம்ப நாசுகாரத்திருந்தாங்க. இதே நம்முடைய நண்பர், ஒரு சேலத்தில் ஒரு நண்பர், அவர் சினிமா துறையில் கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவர். அவர் ஏற்கனவே இதை பார்த்துட்டு எங்கிட்ட சொல்கிறாரு. நான் மெட்ராஸில் இருக்கும்போது சொன்ன உடனே இதை நான் கருப்பன் ஐஏஎஸ் ரிட்டையர், உங்களுக்கு கேள்விப்பட்டுமே கருப்பன். அன்றைக்கி பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டுட்டு இருந்த தலைவர் சுந்தரராஜன், டாக்டர் தெய்வநாயகன், நான், அப்புறம் இன்னும் அந்த எரிமலை ரத்னம், இன்னும் ஒரு 5-6 பேர் எல்லாருமே சேர்ந்து தேட்டரில் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க போகிறவங்க மாதிரி மிகப்பெரிய ஆட்கள், பந்தாக்கள், கார்கள்லாம் போயிட்டுக்கிட்டு அந்த அரங்கத்தில் போயிட்டு இதை பதிவு பண்ணிட்டு வந்தோம். இதை பதிவு பண்ணிட்டு எல்எல்ஏ பில்டிங்கில் கூட்டத்தை போட்டு மிகப்பெரிய கூட்டங்குள்ள சேர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி, அப்போ இதுக்கு கூட வெங்கட்ராமன் அன்றைக்கி பிரசிடெண்ட்டு, இதுக்கு அவார்டு வேறு கொடுத்தாச்சு. படத்துக்கு அவார்டெலாம் கொடுத்த ஒரு படம் பெரிய பிரச்சனையாச்சு. ஹைகோர்ட்டில் உடனே கேஸு போட்டோம். கேஸு போட்ட உடனே இங்கே மோகன் இப்போ இதாக இருந்தார், ஜட்ஜாக இருந்தார். அவர் அதுக்கு தீர்மானம் கொடுத்து அப்பீல் பண்ணிட்டாங்க. அதாவது அது ஃபேவரபுளாக, நமக்கு ஃபேவரபுளாக அந்த மோகன் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. உடனே ராம் சைடில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட ஒருபாடு நான், டாக்டர் தெய்வநாயகன், இன்றைக்கி நீதிபதியாக இருக்கிற தயாளன்னு நினைக்கிறேன் பேர், அவர் இப்போ நீதிபதியாக இருக்கார். அப்போ அன்றைக்கி வக்கீலாக இருந்தார். இவங்கெல்லாம் நாங்கள் இப்போ பணங்கள்லாம் நிறையா வச்சுக்கிட்டு இப்போ கேட்ட பணம் கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு இங்கே போகிறோம். அப்போ சாலை இளந்தரையன், சாலினி இளந்தரையன், இவங்கெல்லாம் இங்கே தமிழ் சங்கத்தினுடைய மிக தொடர்ச்சியாக அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே நாங்கள் போயிட்டு அங்கே கோட்டு போடுறது முதல்ல காஞ்சிராமன் முதல்ல சந்திக்கிறோம். நாங்கள் இது ஒரு ஊர்வலம் வைக்கணும்னு சொல்கிறோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கார்கள், ஒரு 400-300 கார் ஒரு பின்னாடி அணிவகுத்து மக்கள் அவரையும் கொண்டாந்து சேர்த்தாங்க. இந்தியா கேட்டுட்டு பொண்ணு பாடிட்டு அவங்க 4-5 பேர் போயிட்டு உள்ள பிரசிடெண்ட்டை பார்த்து கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி இங்கே மெட்ராஸில் ஹைகோர்ட்டில் பெரிய சத்தம் போட்டோம். இந்த மாதிரி எங்களுக்கு நீதி வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு 100 போட்டான். 100 வருட வரலாற்றில் இதுவரை இந்த மாதிரி ஸ்தம்பிச்சு போனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஆளுகள். இன்னொன்று போராட்டம் நடத்துவங்க, ஹிந்து பேப்பருக்கு முன்னாடி போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மக்களை சேர்த்தான். இந்த ஐடியா சொல்கிறதான் நம்ம தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே போராட்டம் நடத்தணும், நான் இங்கே போய்ட்டு இங்கே வந்துடுவேன், அப்போ ஈஸியாக ஓடியாந்துடுவேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அப்போ அந்த இந்து பேப்பருக்கு முன்னாடி ராமுக்கு முன்னாடி பெரிய தகராறு பண்ணி ஒரு 100கணக்கான பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்து போலீஸில் அப்புறம் ஈவினிங் விட்டாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் எக்மோரில் வச்சாங்க. அன்றைக்கி த்ரூ அவுட் நைட்டு அவர் எக்ஸ்ரே மாணிக்கம் அந்த எக்மோர்
போலீஸ் ஸ்டேஷனாண்டே காத்துட்டு இருந்து ராத்திரி 2 மணிக்கு எங்களை ரிலீஸ் பண்ணாங்க. அது சுந்தரராஜன் தலைமையில் தான் நடந்தது. இண்டு ஆஃபீஸ்கிட்ட இண்டு ராம் தான் அந்த படத்தை எடுத்தவர், ஒரே ஒரு கிராமத்தில். அங்கே தான் நாங்கள் போராட்டம் பண்ணோம். அப்போ அரெஸ்ட் பண்ணி போயிருக்கிறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் படத்தை கொளுத்தி இந்து மதத்தை எதிர்த்து கிருஷ்ணர் படத்தை கொளுத்துறதுக்கு ஒரு போராட்டம் நடத்தினோம். அதுவும் நானும் எக்ஸ்ரே மாணிக்கமும் தலைவர் சுந்தரராஜனோட இணைந்து தான் செயல்பட்டோம். பிரச்சனைகளை களைவதற்கு போராட்ட வழிமுறைகளையே பெரிதும் நம்பி வந்த எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்கள் அப்போராட்டம் எளிதில் கவனப்படும் வண்ணம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அவ்வகையில் தீண்டாமையின் வெளிப்படையான செயல் வடிவமான இரட்டைக்கோளை முறையை ஒழிப்பதற்கும் வித்தியாசமான போராட்ட வழிமுறையை கையாண்டார். சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாக அழுத்தும் விதமாக அது இருந்தது. அதுவரையெனில் அப்படி ஒரு போராட்டம் நடந்ததில்லை. இதுவரையிலும் கூட ஹோட்டலில் டீ தனியாக கொடுக்குறாங்கல்ல, இங்கெல்லாம் செப்பரேட் கிளாஸ் கொடுக்குறாங்கல்ல, இதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்த்தேன். எம்எல்ஏக்களுக்கு தனி கிளாஸ் கொடுக்கணும். ஏன்னா கிராமங்களில் ரெட்டை டம்ளர் சிஸ்டம் இருக்குது. இதை ஒழிக்கிறதுக்கு எந்த எம்எல்ஏவும் இது வரைக்கும் பாடுபடலை. அதனால் அவங்களுக்கு தனியாக ட்ரீட் பண்ணணும், அந்த அவமானத்தை அவங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ ஒரு நோட்டீஸ் அடித்தான். இங்கே உள்ள தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏவாக இருக்கிறவங்களுக்கு தனியாக கிளாஸ் கொடுத்து, செப்பரேட் கிளாஸ், டீ கிளாஸ் கொடுத்து கீழே உட்கார வைக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் அடித்து வச்சுக்கிட்டோமா. இதை கொண்டு சாயந்தரத்தில் கொண்டு ஒவ்வொரு எம்எல்ஏ ரிசர்வ் எம்எல்ஏ சீட்டெல்லாம் தங்கியிருக்கிறவங்க அவங்ககிட்ட வந்து கொடுத்துட்டோம். கவரில் போட்டு கொடுத்து ராத்திரி 10 மணியே போட்டு கொடுத்தா அவங்க தூக்கத்தில் நாளைக்கு வரமாட்டாங்க. அடுத்த நாள் என்ன செய்யணும், அசம்பிளி முக்கியமானது. அதாவது இந்த நோட்டீஸே ஒரு டம்ளரில் வச்சு ஒரு 40-50 பேர் வெவ்வேறு இடங்கள் இருந்துக்கிட்டு திடீர்னு ஒருத்தர் இது ஒரு சைகை கொடுத்தா அடுத்த செய்தி எல்லோரும் பரவி ஓடியாந்து வச்சு தூக்கி எறிஞ்சாங்க. ஒவ்வொன்று சத்தம் போட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தோடனே 10-20 பேர். அதான் நூதன போராட்டம்னு சொன்ன தினமணில் போட்டான். இப்போ இது நூதன போராட்டம்னு சொல்லி அது ஏன் அந்த இதை வடிவம் கொடுத்தோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஒன்று இருக்குது. எங்கேயாவது ஒரு அசம்பிளி ஹால் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எதிர்பார்க்க நடக்கிறதுனால பப்ளிஷாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அமெரிக்காவுடைய இதை படித்த உட்பட தான் இதை வடிவம் கொடுத்தோம். அதை நிச்சயமாக போட்டான் நூதன அசம்பிளிக்குள் நூதன போராட்டம். இது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன கூட்டங்கள், கூடுகைகள், போராட்டங்கள் இவற்றை ஒருங்கிணைத்ததிலும் அவர் ஒரு மத்திய அரசு ஊழியராக இருந்தது இதில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது என்பதையும் நாம் சொல்ல வேண்டும். 76 எமர்ஜென்சி போது என்னை நாடு கடத்தின மாதிரி ஊரை கடத்திட்டாங்க. திருச்சியிலேருந்து மெட்ராஸுக்கு. நான் இங்கேருந்து அந்த மாதிரி சிலது ஒன்றுமே வெளியே உள்ள ஒன்றும் தெரியாது. அப்படி இருந்தும் கூட என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னென்ன ரிப்போர்ட் போச்சே தெரியாது. நீங்கள் திருச்சியில் இருந்து தானே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எமர்ஜென்சி போது நல்ல வேலை வீட்டுக்கு அனுப்பாமல் மெட்ராஸுக்கு மாற்றி விட்டாங்க. நல்லது நினச்சிக்கிட்டு நான் போனேன். அங்கே போயிட்டு அம்பேத்கர் ஃபோரம்னு சொல்லி சதன் ரயிலில் அம்பேத்கர் ஃபோரம்னு ஒன்று ஆரம்பித்து இங்கே கூட்டம் போடுறதுங்கிறது அங்கே கேண்டீனில் கூட்டம் போடுவாங்க. நானும் போய் மொதல் கேண்டீனில் அந்த 77 கூட்டம் போட்டேன். நல்லவெல்லாம் சேர்த்து கூட்டம் போட்டோன்னே நான் என்ன செஞ்சேன்னா பொலிட்டிக்கல் ஆளுகள்லாம் கூட்டி வந்தேன். அப்போ இவர் எம்எல்ஏவா மூர்த்தின்னு முத அதாவது அம்பேத்கர் இது குடியரசு கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் ஜி மூர்த்தின்னு அவர் இறந்து போயிட்டார். அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். தங்கராஜன் ப்ரொஃபஸர் அவங்களெல்லாம் கூட்டிட்டு தங்கராஜ் ப்ரொஃபஸர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருப்பார். அவரெல்லாம் நான் கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே. அவரெல்லாம் ரொம்ப நல்லா நம்மளுக்கு தான் அது அண்ணாச்சின்னு ரொம்ப இதாக இருப்பார். இங்கே கூட்டியாந்து போட்டேன். அதோடு அப்போ தான் சொன்னேன் எல்லாருக்கும் 5-5 ரூபா கொடுத்து தான் உள்ளே வரணும் அப்படின்னு டிஃபனோட சொல்லிட்டு. டிஃபன் கிடைக்காதான் முத அதிசயமாக எல்லோரும் பார்த்தாங்க. அன்றைக்கி 5 ரூபாய்ங்கிற பெரிய காசு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான குறிப்பிட்ட நேரத்துக்கு வரணும்னு பின்னாடி வந்தாங்கன்னா 5 ரூபா கையில் வச்சு லெனின்கிற ஒரு பையனை பக்கத்தில் வச்சு டோர் வேயில் வச்சு காசை கொடுத்து போக சொல்லிடு, உள்ளே அலோவ் பண்ணாத. முன்னாடியே நோட்டீஸில் போட்டு போகணும். அதுக்கு குறிக்கோள் கோட்பாடெல்லாம் அதை போட்டு இது சும்மா கூட்டம் கோர்ந்தாக்கல்ல, உன்னுடைய சமுதாயத்தை பற்றி நீ உணர்ந்து கொள்வதற்கு ஒரு கூட்டமே தவிர மகிழ்விப்பதற்கோ மந்திரம் போடுவதற்காக இல்லை அப்படின்னு போட்டிருந்தேன். ஆனால் நிறையா அன்றைக்கி எந்த இதுக்கு இல்லாத கூட்டமும் வந்திருந்தது. அப்போ தான் சௌரிதாஸ்ன்னு மிகச்சிறந்த ஒரு போராட்டக்காரர் அவர் சௌரிதாஸ். அவரெல்லாம் எனக்கு துணை இருந்தார். குப்புராம்னு குப்புராம் இவங்கெல்லாம் இந்த மாதிரி இதுவரையில் ரயில்வேலே ஏற்படுத்தினே கிடையாது, யூனியன் தான் ஏற்படுத்துவாங்க தவிர இந்த மாதிரி பொதுவாக ஏற்படுத்தினே கிடையாது. நாங்கள் இதை பேசிட்டு முடிச்ச ஒன்று பாடு யாருக்குமே இங்கே கூட்டத்துக்கு அலோவ் பண்ணல. சதண்டையில் ஸ்டாப் பண்ண குறிப்பாக தமிழ்நாட்டில்
நமக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது தெரியும். ஆனால் தாழ்த்தப்பட்டோர் தரப்பில் அதுக்கு ஒரு எதிர் அரசியலாக இதை நாம் ரொம்ப விரிவாக ஆராயணும். ஆனால் ஒரு தகவலுங்கிற வகையில் நான் இதை சொல்லணும். எதிர் அரசியலாக இந்திய ஏற்பு மாநாடு என்ற ஒன்றை சென்னை எல்எல்ஏ பில்டிங்கில் ஆர்கனைஸ் பண்ணதில் எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்களுக்கு ரொம்ப மிக முக்கியமான பங்கு உண்டு. இது ஏன் இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒடுக்கப்பட்ட இயக்கங்கள் தள்ளப்பட்டார்கள், யோசித்தார்கள் என்பதை நாம் விரிவாக ஆராய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் கிராமங்கள் பகுதிக்கு வந்த பின்னாடி கூட பல்வேறு கூட்டங்களுக்கு தொடர்ந்து போகிறது, அவர்களோடு உரையாடுவது, தன்னை அவற்றோடு ஈடுபடுத்தி கொள்வது, இதை நான் தொடர்ந்து பார்த்துருக்கிறேன். என்கிட்ட அந்தளவுக்கு பரவாயில்ல, எங்கேயும் நான் மூவ் ஆகிட்டே இருப்பேன். ரொம்ப அர்ப்பணிப்போட அவர் செயல்படுறதை பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்திருக்கு. மீட்டிங் போட்டால் எப்படி தெரியும், நான் மீட்டிங் போட்டேன்னா 10 மணிக்கு மேலே வந்தால் கடை இது க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இதை முன்னாடியே டோரில் 3/4 மணி நேரம் கழித்து தான் அடுத்த ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணும்போது தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வர்றாங்களா வரலைங்கிறது கிடையாது, 5 பேர் வந்தாலும் கவலை கிடையாது. என் ஆள் என்னத்துக்கு, நீ அந்த நேரத்துக்கு கூட வரணும்னா நீ எந்த காரியத்தை பண்ண போகிற? இந்த தலைமுறையினருக்கு அவர் போன்றவர்கள் எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு வகையான உண்மை. பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் இது ரொம்ப முக்கியம். வித்தவுட் பாலிசி ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு என்றால் இதே மாதிரி தான் அம்பேத்கரி அரசியலோட தொடர்ச்சியில் உருவான ஒன்று பௌத்தம் தழுவுதல். பௌத்தத்தை இன்றைக்கு போல ஒரு அரசியல் அடையாளமாக மட்டும் புரிஞ்சிக்காம, அதை வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் பேசிட்டு கலைஞ்சிடாம, அதை ஏற்றுக்கொள்வதோடு, ஒரு மதமாக ஏற்றுக்கொள்வதோடு, அதை தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளிலே, தங்களுடைய சமூகம் பற்றியான பார்வையிலே ஒரு புரிதலாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்ப ரீதியாக செயல்படுத்தி அதை உண்மையாக நம்புகிறவர்களாக செயல்பட்ட தலைமுறையினராக அவர் இருக்கிறார். பல ஆயிரக்கணக்கான மனிதர்களை பௌத்தத்தை நோக்கி அழைத்து வந்திருக்கிறார். பௌத்த மதமாற்றத்தை செய்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் கடந்த 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக தீக்ஷா பூமிக்கு தொடர்ந்து ஒரு யாத்திரையை போல குடும்பத்தோடு இந்த வயது தளர்ந்த காலத்திலும் சென்று வரக்கூடிய அளவிற்கு அதன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தி வரக்கூடியவராக அவர் ஆண்டுக்கு ஒரு முறை போவார். அவர் மட்டுமல்ல, அவரோடு ஒரு பெரிய கூட்டத்தை அழைத்து கொண்டு போவார். தமிழகத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த தீட்சா பூமிக்கு சென்று ஆனால் அம்பேத்கர் பௌத்தம் தழுவிய அந்த நிகழ்வை கொண்டாடி வருவதை நான் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திருக்கிறேன். அவரிடம் எந்த பௌத்தத்தில் வலியுறுத்தப்பட்ட பல கருத்துக்களை பின்பற்ற வேண்டும் என்று உளமாற நம்பக்கூடியவர். அதில் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய தீய செயல்கள் எவையவை என்று சொல்லப்படுகிறதோ அவையெல்லாம் பலவற்றை அவர் நீக்கி செயல்படக்கூடிய ஒரு வெள்ளுடை தரித்த மனிதராக. பௌத்த செயல்பாட்டாளரான எக்ஸ்ரே மாணிக்கம் மற்றவர்களின் நம்பிக்கையையும் மதித்து வந்தார். குறிப்பாக குருகாடிப்பட்டி உள்ளூர் வழிபாட்டு மரபில் வழங்கப்பட்டு வந்த மொட்டைய சுவாமிகளை பற்றியும் கவனம் செலுத்தி வந்த அவர் மொட்டைய சுவாமிகளின் தர்மமும் வரலாறும் எனும் நூலையும் எழுதியுள்ளார். குருகாடிப்பட்டியில் அமைந்துள்ள மொட்டைய சுவாமிகளின் கோயில்தான் அவருக்கு படிக்கவும் எழுதவும் சிறந்த இடமாக இருந்திருக்கிறது. அதே போல எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்கள் மாற்று சிந்தனையுடையவரிடத்திலும் மாற்று நம்பிக்கையுடையவரிடத்திலும் எவ்வாறு மதிப்புடன் பழகினார் என்பதை இன்னொரு சான்றின் வாயிலாக சொல்ல முடியும். கேரளாவிலிருந்து தமிழகத்தில் வந்து பணியாற்றிய காந்திய தொண்டரான ஆனந்த தீர்த்தர் என்பவர் சிவகங்கை வட்டாரத்தில் இரட்டை கோலை முறையை எதிர்த்து போராடுகையில் தன்னுடைய பாலிய வயதில் அதனை நேரில் பார்த்ததாகவும் அவரோடு நெருங்கி பழகியதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னாட்களில் எக்ஸ்ரே மாணிக்கம் தீவிர அம்பேத்கரியராக மாறிய போதும் காந்திய தொண்டரான ஆனந்த தீர்த்தர் என்பவர் மீது மிகுந்த மரியாதையை கொண்டிருந்தார். அதே போல அவருடைய இணையர் சிவபாக்கியம் அம்மா அவர்களும் சிறு வயதில் பள்ளி விடுதியில் தங்கி படிக்கும் பொழுது ஆனந்த தீர்த்தரின் மடியில் தவழ்ந்து விளையாடியதாகவும் பெருமைமிகு வரலாறு சொல்லப்படுகிறது. எக்ஸ்ரே மாணிக்க ஐயாவை பற்றி நம்ம பேசும்பொழுது அவர் வாழ்க்கை குறித்தெல்லாம் நம்ம என்னென்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரோட துணைவியாரை பற்றியும் நம்ம பேசி ஆகணும்.
ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கா அப்படின்னுவாங்க. அதுமாதிரி தாய்க்கு பின் தாரன்னுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஐயாவோட ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு கோட்பாட்டுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. வருஷம் நாக்பூருக்கு அம்பேத்கர் பிறந்த எடுத்த அந்த விழா கொண்டாடும் போது கண்டிப்பாக போயிட்டு வராங்க. இந்த வயதிலையும் முடியாத நிலையிலையும் கூட வரவங்களை நல்லா அன்பாக உபசரிப்பாங்க. நல்ல இன்முகத்தோடு அவங்க எல்லாரையும் அரவணைச்சு அவங்களுக்கு வேண்டிய உணவுகளாம் அன்பாக பரிமாறுவாங்க. ஐயாவுக்கு எல்லா விதத்துலேயும் அவங்க உறுதுணையாக இருக்காங்க. பார்த்தேன், சரி இவங்க நம்ம சமூகத்துக்காக ஆர்வமாக பாடுபடும் போது நம்ம அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு உதவியாகவே இருந்தேன். எல்லா விதத்திலும் கூட என் குடும்பத்தை காட்டிலும் என் குடும்பம் இவங்க இந்த வெளியே இந்த மாதிரி சமூகத்தொண்டு போகிறதுனால வீட்டை கவனிக்க மாட்டாங்க. வீட்டை நான் தான் கவனிச்சுக்கிறது. அதனால் பொருளாதாரம் நிறைய அவங்களுக்கு நிலமெல்லாம் சொத்து சுகம். அந்த அப்பாவெல்லாம் சிங்கப்பூரில் இருந்தார், நிறைய வசதி. அந்த வசதியெலாம் அவங்க பொருட்படுத்தலை. ஆனால் திறமையை தேடணுங்கிற எண்ணமும் கிடையாது இது வரைக்கும். ஒரு சேலை 2 இருந்தாலும் ஒரு சேலையை ஒருத்தருக்கு கொடுத்துரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது நீ பசியாக இருந்தாலும் கூட உனக்கு உள்ளதை இன்னும் வரவங்களுக்கு கொடு. அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது நான் வெளியே போய் தெய்வங்களை கும்பிட்டதில்லை. இவங்களை நான் நேசித்து கும்பிடுறது. இவங்களுக்கு அடுத்தத்தானே அப்புறம் மற்ற இதுக்கு போய் நம்ம சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு உண்டு. பூர்ண நம்பிக்கை உண்டு ஐயா. இவங்க இந்த அளவுக்கு பூர்ணமாக வெளியே இவ்வளோ உயர்ந்த எண்ணங்களோட மக்களுக்கு செய்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இப்படி ஒரு கனவு நமக்கு கிடைச்சது உண்மையிலேயே கொடுத்து வச்சதேன்னு நான் நினைச்சது உண்டு. குடும்பன்றது ஒரு பகுதியாக இருந்தாலும் முழு பகுதியாக ஒரு சமுதாயத்துக்காகவே ஈடுபட்டு என்னுடைய விவரம் தெரிந்த காலங்கள்லேருந்து அதுக்காக முழுமையாகவே வாழ்ந்தான்னு கூட சொல்லலாம். ஒரு கட்டத்தில் ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது விசாரித்தார், யார் என்ன ஏது யாரோட மகன் அப்படின்னு. எங்கள் ஊர் குருவாடிப்பட்டி ஒரு மாணிக்கைய மகன் அப்படின்னு. அவர் அவ்வளோ பெரிய ஆள். உடனே தன்னோட செருப்பெல்லாம் கழட்டி போட்டு என்ன கையை பிடிச்சிட்டு ஐயாவோட மகனா அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய இதில் இருக்கிறவர் செருப்பை கழட்டி போட்டு எனக்கு மரியாதை கொடுக்கும்போது தான் எங்கள் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் மரியாதை இருக்குது, மதிப்புகள் இருக்குது, இதெல்லாம் நினைக்கும்போது நிச்சயமாக பெருமையாக இருக்குது. எங்கள் தாத்தா தான் எக்ஸ்ரே மாணிக்கம். பௌத்தத்தை பற்றி நிறைய பேருக்கு கருத்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வீட்டுக்கும் போயிருக்காங்க. அதை தெரிஞ்சுட்டு அந்த புக்கை படிச்சுட்டு நிறைய பேர் இந்த வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அதை நாங்கள் பார்த்துருக்கோம். இதை எங்கள் தாத்தாவை பற்றி கேட்டுட்டு இன்னொருத்தவங்க இதே மாதிரி அந்த இடத்துக்குலாம் போயிட்டு புதுசாக ஒரு பௌத்த முறையும் ஆரம்பிச்சிருக்காங்க. படிப்பாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயத்துலையுமே எங்கள் தாத்தா தான் எங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் தாத்தா எக்ஸ்ரே மிஷினை விட பயங்கரமாக வேலை செய்வாங்க. அவங்க எழுத்தில் மயங்கினவங்க பல பேர். அதனால் எல்லாரும் எங்கள் தாத்தா பார்த்து பாராட்டியிருக்காங்க. எங்கள் தாத்தா எங்களை அந்த மாதிரி வரணும், என் புக்கெல்லாம் படித்து நீங்களும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு முன்மாதிரியாக நடந்துக்குவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருப்பார். எதையும் பகிரங்கமாக எதையும் சொல்ல மாட்டார். கொஞ்சம் இலக்கண மனசாக பேசுவார். எதையும் தன்னையை தான் பெருசுன்றது எதையும் பேச மாட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் காலில் எனக்கு விழணும், அவரை பிடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த எண்ணங்கள் நிறையா எனக்கு அடிக்கடி இருக்கும். ஐயா எக்ஸ்ரே மாணிக்கத்தில் பழகிற நாட்கள் ஒரு நல்ல குணநலங்கள், நல்ல பண்பு, எந்த மாதிரி மக்கள்கிட்ட இப்போ உரையாடணும், எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்ற விஷயங்களை அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அவருடைய பேச்சுவார்த்தைகளை பார்க்கும்போது எனக்கே தன்னறியாமல் ஒரு ஈர்ப்பு வந்துடும். ஐயா எங்கே இருக்கிறிய, எப்படி இருக்கிறிய, உங்களோட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு நல்ல பண்புகளை நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு புத்திஸ்டாக இருக்கக்கூடிய அவர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக நான் நினைக்கிறேன். அவருடைய வாசிப்பு என்பது பாலைவனத்தில் நீருக்கு அலைபவன் போல் அவருடைய தேடலும் அவருடைய ஆர்வம் மிகுந்த வாசனை நிறைந்த படிப்பும் இருப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இரவு பகல் பாராது கண் விழித்து எந்த செய்தியும் உற்று நோக்கி ஆய்ந்து அறிந்து பிறரிடம் பகிர்ந்து கொள்வதில் தனி சிறப்பு வாய்ந்தவராக நான் கருதுகிறேன். அவருடைய சிந்தனை, எழுத்துக்கள், ஒவ்வொரு நாளும் பேசக்கூடியது, வார்த்தைகள் எல்லாமே எந்த மக்களுக்காக விடுதலை நோக்கி பயணிக்கிறாரோ அவர்களுடைய சேர்ந்தே தான் எல்லாம் பயணிச்சிருக்கிறோம். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு நம்ம சமூகத்தில் அவருக்கு இல்லை. இங்கே அவருக்கான ஆதரவான கருத்துக்கள் நம்மை சுற்றி அவரை இருக்கக்கூடிய மக்களுக்கு அது இல்லை என்பது என்னுடைய யதார்த்தமான நினைவாக இருக்குங்க. அவரை நம்முடைய மக்கள்
நன்றாக புரிந்து கொண்டார்களா, நன்றாக பயன்படுத்தி கொண்டார்களா என்பதில் நமக்கு சந்தேகம் உண்டு. ஆனால் அவரை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பதற்கு ஒரு கூற்றாக எக்ஸ்ரே என்னும் அடைமொழியை கொடுத்திருக்கிறார்களே, அதை வெகுமானமாக கொள்ளலாம். அவரிடம் நாம் எதை பேசினாலும் அடி முதல் நுனி வரை இணுக்கு இணுக்காக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. அதை வெளிப்படுத்தும் பொழுதும் அவ்வாறே செய்வார். எளிய வடிவம், கனம் இல்லாத வடிவம், இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நான் அவரை எளிதாக எடை போட்டுவிட முடியாதபடி அவர் அத்தனை கனமாக, அத்தனை உணர்ச்சி பெருக்கோடு இருந்தார். அதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது மாத்திரமல்ல, பிரமிப்பாகவும் இருந்தது. நம்முடைய சமூகம் சார்ந்த கருத்துக்களை கருத்தாக திரட்டி மிக கோபமாகவும் மிக உக்கிரமாகவும் எடுத்துச் சொல்பவர் எரிமலை ரத்னமாக இருந்தார். நம்முடைய ஐயா அந்த கோபமே அவராக, உக்கிரமே அவருடைய வடிவமாக மாறி இருந்தார். இவர் அந்த கருத்திலிருந்து வெளியே வருவதே இல்லை, தானே அதுவாக மாறியவர். எல்லாருக்கும் இவரை தெரியும் என்றே நான் கருதுகிறேன். நான் அறிய பல வெளிநாடுகளிலிருந்து பல கருத்தாளர்கள் இவரை தேடி வந்திருக்கிறார்கள், இவரோடு அளாவலாகி இருக்கிறார்கள், இவருடைய கருத்துக்களை திரட்டி இருக்கிறார்கள். அவ்வளவுக்கும் இவர் சொந்தக்காரராக இருக்க தகுதியுடையவர், முற்றம் முழுக்க தகுதியுடையவர் இவராக இருக்கிறார். அந்த பெருமை இவரை என்னுடைய தோழமை வட்டத்துக்குள் நான் கடைசியாக கண்டெடுத்தேனே, அந்த பெருமை எனக்கும் உண்டு. என்னை விட மூர்க்கமாக, என்னை விட உச்ச நிலையில் பணியாற்றுகிறவராக, தொண்டு செய்கிறவராக, இயக்கம் நடத்துகிறவராக அவரை நான் காண்கிறேன். அந்த நிலையில் அவரை நாம் வெறுமனே போற்றினால் மாத்திரம் போதாது, அவரை பின்பற்றுவராகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா கட்டங்களிலும் அவருடைய செயல்பாடுகள் விஞ்சி நிற்கின்றன. அம்பேத்கர் அவர்கள் என்ன கனவு கண்டாரோ அந்த கனவை உருவாக்குவதற்கு, கனவை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியாக இவருடைய பணிகள், இவருடைய தொண்டு, இவருடைய உழைப்பு, இவருடைய இயக்கம் பெருமைப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வேண்டுகிறேன். அவர் போன்றவர்கள் எந்த பிரதிபலனும் இல்லாமல் செஞ்சு வச்ச வேலையின் காரணமாக, அவை உருவாக்கிய விளைவின் காரணமாகவே இன்றைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்கங்களும் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் இருக்கின்றன. அது கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்ச்சியை தாழ்த்தப்பட்ட ஒரு வரலாற்றில் தக்க வைத்து வந்ததில், அதை செயல்படுத்தி வந்ததில் எக்ஸ்ரே மாணிக்கம் போன்றவர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. அம்பேத்கரி அரசியலையும் பௌத்தத்தையும் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை உளமாற நம்பி செயல்படுத்தியதில் அன்பு பொன்னுயத்தோட ஒரு நேரடி தொடர்ச்சி என்று நான் ஐயா எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்களை சொல்லுவேன். அவருடைய நினைவை பாதுகாப்பதும், அதன் மூலமாக நாம் அடுத்த தலைமுறையினருக்கு நாம் உருவாக்க வேண்டிய கருத்தியல்களை, அந்த அனுபவங்களிலிருந்து உருவாக்க வேண்டிய கருத்தியல்களை எண்ணி பார்ப்பது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்ரே மாணிக்கம் ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் சிறந்த மக்கள் போராளியாக இருந்தார். சிறந்த அம்பேத்கரின் சீடராகவும் திகழ்ந்தார். அம்பேத்கர் இல்லை என்றால் நான் வேலைக்கு வந்திருக்க மாட்டேன் என்று அம்பேத்கரை புகழ்ந்து சிலாகிக்கும் அரசு ஊழியர்கள் வெறும் வாய்ப்பேச்சோடு அம்பேத்கரை விட்டுவிடுவார்கள். ஆனால் எக்ஸ்ரே மாணிக்கம் அம்பேத்கரின் நோக்கத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தவர். ஜாதியால் பாதிக்கப்படும் மக்களை அதிலிருந்து மீள தன்னால் முடிந்தவரை போராடியிருக்கிறார். வெவ்வேறு வகையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். வழக்கமான போராட்ட வடிவங்களிலிருந்து வேறுபட்டு நூதனமான நுட்பமான போராட்டங்களை அவர் வடிவமைத்ததும் வரலாற்றில் அவர் இடம்பெற காரணமாக இருக்கிறது. சமூக மாற்றத்திற்கு தம் வாழ்வை அர்ப்பணித்த அவரை போன்ற ஒரு அம்பேத்கரிய செயல்பாட்டாளரை இனியும் காண முடியுமா? அவருடன் அம்பேத்கரிய செயல்பாட்டாளர்களின் காலம் முடிந்து விட்டதா என்று ஒரு ஏக்கத்தை கொடுத்ததே அவருடைய மிக பெரும் சாதனை. அண்ணன் எக்ஸ்ரே மாணிக்கம்
ஒரு வித்தியாசமான சமூக போராளி. பாபா அம்பேத்கர் சொன்ன அந்த கருத்தை போல சமரசமற்ற ஒரு போராளி அவர். ஐயா எக்ஸ்ரே மாணிக்கம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளமாக இருந்தாலும் இரண்டை நான் இங்கே குறிப்பிடுவேன். அனைவரையும் கவரும் வண்ணம் போராட்டங்களை வித்தியாசமாக வடிவமைப்பது ஒன்று, மற்றொன்று உற்சாகம் குன்றாமல் போராடுவது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நோய் தொற்றுவிடும் என்ற எந்தவித அச்சமும் இல்லாமல், தன்னுடைய முதுமையும் கருத்தில் கொள்ளாமல் சமூக பிரச்சனைகளுக்காக அனைவரையும் சந்தித்து மனு கொடுத்தவராக அவர் அறியப்படுகிறார். அத்தகைய உற்சாகம்தான் எங்களை போன்றவரை உந்தி கொண்டிருக்கிறது. அவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்வதுதான் எங்களை போன்ற செயல்பாட்டாளர்கள் அவருக்கு செய்யும் நன்றியாகவும் இருக்கும் என்று கருதுகிறேன். டச்சபிள் கம்யூனிட்டின்னு சொல்ல தீண்டப்படும் சமூகத்துக்கு அன்டச்சபிள் கம்யூனிட்டிங்கிற தீண்டப்படாத சமூகம் ஒன்றே அடிமையாக இருக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இதை எப்படி எராடிகேட் பண்ணுவது, இதை எப்படி நிறுத்துவது, எப்படி ஒழிப்பது என்பதற்கு இது அரசியல் இதில் தீர்வு இருக்கிறது. ஊருக்கு போராடிக்கிட்டு இருக்க முடியாது. சிந்தனையாளர்களும் படித்தவர்களும் அக்கறை உள்ளவர்களும் பாலிட்டிஷியன்கிற அரசியல்வாதிகளும் ஒன்று கூடி இதை எப்படி நிவர்த்திக்கு கொண்டு வரலாங்கிறதுக்கு நான் பல கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். அந்த கட்டுரை நான் எழுதுவது மட்டும் பத்தாது. ஏன்னா அரசியல் உள்ளவங்க கை கொள்ள வேண்டும், சிந்தனைவாதிகள் கை கொள்ள வேண்டும், கிராமங்களை பூரா கூட்ட வேண்டும். கூட்டி இந்த செயலை சொல்லி இதை நிறுத்துவதற்குள்ளே சரியான அரசாங்கம் மூலியமாக செய்யக்கூடிய பல வழிமுறைகள் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல், அதாவது ஒரு சமூக அடிமை முறை வேலையை அரசாங்க வேலையாக மாற்றுவது ஒன்று. இந்த ஒரு வார்த்தை தான் மூல வார்த்தை. அடிமைமுறை அரசாங்க வேலையாக மாற்றுவது ஒன்று, அதாவது பஞ்சாயத்து போட வேலையாக மாற்றுவது ஒன்றே தான் விடுதலை என்று சொல்லி அந்த விடுதலைக்கு காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற நம்மளாம் ஒன்று கூடுவோம், அதை வெற்றி பெற செய்வோம் என்கிற ஒரு கருத்தினை முன்வைக்கிறேன். இதை ஆழ்ந்து சிந்தியுங்கள். இது சாதாரண கருத்தல்ல. மிகப்பெரிய இந்த சமூகம் தீண்டாமையால் உட்படுத்தப்பட்டதற்குள்ள அதை விடுதலை செய்கின்ற மிகப்பெரிய கடினமான வேலை என்பதை மனதில் கொண்டு எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.